ஓகே. ஸோ எஸ் எஸ் ஸோ எல்லாருமே உங்களுக்கு கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட் இருந்தாலும் எஸ் கைண்ட்லி அன்மியூட் பண்ணிட்டு ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபுல் நான் வந்து தமிழில் தான் நான் வந்து இன்னைக்கு செஷன்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் எவ்ரி செஷன்ஸ் ஆர் கோயிங் டு பி இன் தமிழ். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் த ஃபர்ஸ்ட் ஒன் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் வித் பைத்தான். ஓகேங்களா? ஸோ பைத்தான் அப்படிங்கும்போது ஈவன் தோ இஃப் யூ ஆர் நாட் எனக்கு வந்து பைத்தானுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது, இப்போதான் நான் ஃபர்ஸ்டே பைத்தான் அப்படி தான் பார்க்க போறேன் அப்படின்னா நோ வரி. ஸோ எஸ் லெட் வி ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் த பேசிக். ரொம்ப கோராவே நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இன்னைக்கு. ஓகேங்களா? எஸ் எஸ் ஓகே. நவ் ஐ ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டேட் ஒன் திங். ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் ஒன்று ஸ்பெசிஃபை பண்றேன். கைண்ட்லி ஜஸ்ட் லெட் மீ நோ இது என்ன. a is equal to 5 அப்படின்னு உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுது? ஏக்கு 5 அசைன் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஏங்கிற ஒரு இதுக்கு 5 அசைன் பண்றோம். ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல ஏ அப்படின்னு 5 நீங்க அசைன் பண்ணும்போது பின்னாடி என்ன நடக்குது? எனி ஐடியா? எனி ஐடியா? நோ மேம். நோ. மெமரி ஓகே. லொகேஷன்ல போய் 5 ஒரு வேரியபிள் ஏன்னு கிரியேட் பண்றோம். அந்த வேரியபிளுக்கு வந்து 5ன்னு அசைன் பண்றோம். ஸோ மெமரி லொகேஷன்ல வந்து அது மெமரி ஸ்பேஸ் வந்து 5ன்னு அசைன் ஆயிருக்கும். ஐ மீன் அந்த லொகேஷன்ல 5ங்கிற வேல்யூ அசைன் ஆயிருக்கும். அலைக்க. ஓகே ஃபைன். இப்போ ஆக்சுவலா விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் இந்த 5 அப்படிங்கிறது வந்து வேல்யூ அண்ட் இந்த ஏ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள். ஸோ இந்த இடத்துல வேரியபிள் அப்படின்னு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நான் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்னு ஜஸ்ட் கொஞ்சம் சிம்பிளாக தான் நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ண போறேன். பட் ஆஃப்டர் தட் இதுக்கப்புறமா வந்து அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அது என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்றேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல இந்த 5 அப்படின்னு நம்ம சொல்லும் போது எஸ் இட் இஸ் அ நியூமரிக்கல் வேல்யூ. சரி, இது என்னது? இதுவும் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ தான். ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்குது. இந்த 5 அப்படிங்கும்போது எஸ் ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் அ வேல்யூ வித் அ டெசிமல் அப்படிங்கும்போது இட் இஸ் அ ஃப்ளோட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த இடத்துல எக்ஸாக்டா ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி நம்ம அசைன் பண்ற சமயத்துல இங்க ஒரு இன்டீஜர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல நம்மளுக்கு அசைன் ஆகுது. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த இடத்துல ஏ அப்படின்னு ஒரு மெமரி லொகேஷன்ல அலோகேட் ஆகும்போது நம்மளுக்கு இன்டீஜர் அப்படின்னு இருக்கிறதுனால 2 பைட் ஸ்பேஸ் அலோகேட் ஆகுது. அண்ட் அதே சேம் ஏ இஸ் ஈக்குவல் டு 5.6 அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணினோம் அப்படின்னா எஸ் இந்த எக்ஸாக்ட் விஷயம் நம்மளுக்கு 4 பைட் அளவுக்கு அலோகேட் ஆகுது. சரி, இப்போ இங்க இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், அப்படியே கொஞ்சம் கவனிங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சி ஜாவா எதுவா இருந்தாலும் சரி, இன் கேஸ் முன்னாடி நீங்க ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, இல்ல தெரியலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் அப்பப்போ கொஞ்சம் லைட்டா நான் இந்த 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எங்கேயாவது கம்பேர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி இப்போ இந்த இடத்துல ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்றேன். பட் ஆனா இதே சி சி பிளஸ் பிளஸ் ஜாவால இந்த மாதிரி டைரக்டா எடுத்தோடனே நம்ம பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we have to make something, அதாவது இது என்ன வேரியபிள். இப்ப நம்ம 5ன்னு சொன்னா அதை நான் இன்டீஜர்னு ஸ்பெசிஃபை பண்ணேன். பட் ஆனா இது என்ன வேரியபிள் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி அசைன் பண்றதுக்கு முன்னாடி அதை நாம டிக்ளேர் பண்ணணும். என்னன்னு? எஸ் இட் இஸ் அன் இன்டீஜர் வேரியபிள் ஏ, இல்ல இது float b அப்படின்னு சொல்லி நாம இந்த எக்ஸாக்ட் டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நாம இந்த மாதிரி a is equal to 5 அப்படின்னு அசைன் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட் ஏ அப்படிங்கும்போது ஏ அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் மெமரியில அலோகேட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா அலோகேட் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த வேல்யூவை அதை வாங்க போகுது. அப்ப அலோகேட் ஆகும்போது நான் இன்டீஜர் அப்படிங்கும்போது அப்ப நான் 2 பைட், அப்ப 2 பைட் பாத்தீங்கன்னா 1024 ஒரு அட்ரஸ் இருக்குன்னு வைங்களேன். அப்ப 2 பைட் அப்படிங்கும்போது 1024 1025. ஸோ 2 பைட் அளவுக்கு ஏக்காக ஸ்பேஸை ஒதுக்கி வச்சிருச்சு. அப்ப நான் இந்த இடத்துல அதுக்கப்புறமா ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் இங்க அசைன் பண்ணும்போது ஓகேப்பா ஏக்கு ஏதோ 5ன்னு ஒரு வேல்யூவை கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வேல்யூவை அசைன் பண்றோம். ஸோ இதுதான் யூஸ்வலா சி சி பிளஸ் பிளஸ் ஜாவால நடக்கக்கூடிய விஷயம். ஆனா பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த அசைனிங்கே அவசியம் இல்லை. நீங்க ஏ இஸ் ஈக்குவல் டு 5ன்னு ஸ்பெசிஃபை பண்ணா அந்த எக்ஸாக்ட் வேல்யூ
ஏல ஸ்டோர் ஆயிடுது அண்ட் ஏ இட் இஸ் அன் இன்டீஜர் வேரியபிள் அப்படின்னு அசைன் ஆகும். அண்ட் அதே மாதிரி 5.0 அப்படின்னு சொல்லி நீங்க ஃப்ளோட்டை சொன்னீங்க அப்படின்னா எஸ் நான் இப்போ ஏவை ஃப்ளோட் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிடுறேன். சரி ஓகேப்பா, ஈஸியா தான் இருக்கு. சரி, ஆனா இந்த பைத்தான் ஏன் எல்லா இடத்துலயுமே பைத்தான் 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 பைத்தானுக்கே போறாங்களே, அப்படி என்ன இந்த பைத்தான்ல இருக்கு? எஸ், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்பெசிஃபை ஒன் திங். அப்படி கொஞ்சம் கவனிங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஃபைல்ஸ்லயும் நம்மளுக்கு பர்டிகுலர் பைத்தான் ப்ரோக்ராமிங் எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸ்லயும் இது யூஸ் ஆகுது. அண்ட் ரொம்ப ஈஸியா லேர்ன் பண்ணக்கூடியது. ஈஸி இன்ட்ராக்ஷன்ஸ், நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்றோமோ அது மாதிரியே நம்மளுக்கு போகலாம். ரொம்ப நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா அதுலயும் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. ஏன்னா சின்டாக்ஸ்னு கொஞ்சம் இருக்கு, சம் ப்ரோக்ராமட்டிக்கலா இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் இருக்கு. ஆனா மத்த ப்ரோக்ராமிங் மாதிரி இப்போ லாஸ்ட்ல வந்தோடனே ஒரு செமிகோலன் கொடுத்தாதான் நான் நெக்ஸ்ட் லைன் இன்னே புரிஞ்சுப்பேன், இல்ல நீ இப்படி சொன்னாதான் நான் இந்த மாதிரி எடுத்துப்பேன், அந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனான விஷயம் எல்லாம் பைத்தான்ல கிடையாது. அண்ட் ரொம்ப முக்கியமா அடுத்தது பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். மூணாவது போர்ட்டபிலிட்டி. ஸோ எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும், இப்போ நான் விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், வேற யார்தான் வந்து மேக் கோடிங் தான், ரொம்ப எல்லாம் அதிகமா நீங்க வேற சேஞ்ச் அவசியம் இல்லை. இதே சேம் கோடிங் நான் என்னோட சிஸ்டம்ல என்ன கொடுக்கறனோ அதே சேம் கோடிங் நீங்களும். ஓகே, அண்ட் அடுத்த விஷயமா பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்சிபிள் அண்ட் எம்படபிள். வேற எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி அதை இந்த இடத்துல நம்மளால எம்பட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. ஹை லெவலா இருக்கிறது பாத்தீங்கன்னா அது எம்படட் அப்படின்னு சொல்லும்போது C++ல இருக்கிற மாதிரி நல்ல மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட் இருக்கு, கார்பேஜ் கலெக்ஷன் இருக்கு. ஸோ எவ்ரி திங் ஆர் அமேசிங். அண்ட் இதை தவிர எஸ் இங்க லைப்ரரிஸ் அப்படிங்கும்போது அமேசிங், என் நம்பர் ஆஃப் ரிச் லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ என்ன மாதிரியான விஷயமெல்லாம் இருந்தாலும் எஸ் இந்த மாதிரி லைப்ரரிஸை யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியா அதுக்கான கான்செப்டையோ அதுக்கான அப்ளிகேஷன்ஸையோ நம்ம பண்ணிக்க முடியுது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஹியர் இன்னொரு கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட நான் கேட்கறேன், கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வச்சிருக்கேன், பிக்கு வந்து இன்னொரு வேல்யூ வச்சிருக்கேன் 7.6 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டீஜர் வேரியபிள் அண்ட் இட் இஸ் அ ஃப்ளோட் வேரியபிள். இப்போ ஏல இருக்கிற வேரியபிளை நான் பிக்கு சேஞ்ச் பண்ணணும், பி இருக்கிற வேல்யூவை நான் ஏக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இந்த எக்ஸாக்ட் விஷயம் சி ஆர் C++ ஆர் ஜாவா அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும், அதாவது இது என்னன்னு பண்ணோம் ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா எஸ் இங்க அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் ஹியர் இன் C++ ஜாவா. ஏன் ஈஸியா பண்ணிடலாமே, இன்னொரு வேரியபிளை கையில வச்சுக்கிட்டு பண்ணிக்கலாமே. எஸ் பண்ணிடலாம். ஆனா இந்த இடத்துல கவனிங்க, நம்மளுக்கு இங்க இருக்கிறது இட் இஸ் அ ஃப்ளோட் அண்ட் இட் இஸ் அன் இன்டீஜர். சரி ஓகேப்பா, அப்ப C++ ஜாவால எப்படி பண்ண முடியும்? ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட் ஏ அண்ட் பி கொடுத்துக்கிறேன் அண்ட் புதுசா இன்னொன்னு டெம்பரரி வேரியபிள்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏல இருக்கிற எக்ஸாக்ட் டேட்டாவை தூக்கி டெம்பரரியில போட்டுக்கிறேன் அண்ட் பியில் இருக்கிற டேட்டாவை ஏல எடுத்து அசைன் பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போ டெம்ப் கிட்ட இருந்து நான் பிக்கு வாங்கிக்கிறேன். ஸோ இப்படி ஒரு நியூவா இன்னொரு வேரியபிளை அசைன் பண்ணி அந்த மெமரியை நம்ம கிரியேட் பண்ணினதுக்கு அப்புறமா தான் இந்த ஸ்வாப்பிங் இதுல C++ ஜாவால நம்மளால பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், எல்லாமுமே ஒரே மாதிரியான டேட்டா டைப்பா இருக்கணும். இன்டீஜரா இருக்குன்னா எல்லாமே இன்டீஜரா இருக்கணும், இல்ல ஏதாவது ஒன்று ஃப்ளோட்டா இருந்துச்சுனாலும் எல்லாமுமே ஃப்ளோட்டா இருக்கும். ஆனா பைத்தானை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அண்ட் மூணாவது ரொம்ப சிம்பிளா இன்னொன்னு சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிக்ளேர் பண்ணணும், ரெண்டாவது விஷயம் யூ ஹாவ் டு அசைன் அ வேல்யூ இந்த மாதிரி, அண்ட் மூணாவது விஷயம் இந்த எக்ஸாக்ட் கோடிங்க நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஆனா இதே சேம் பைத்தான்ல ஒன் சிங்கிள் லைன் அவ்வளவுதான். இப்ப a is equal to 5, b is equal to இதே 7.6 ஆவே இருந்துட்டு போட்டோம், ஒரே ஒரு லைன் a, b which is equal to b, a அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. ஈஸியா இருக்கா? எஸ்ஸா? எஸ் எஸ். ஆமா, அது வந்து நம்ம ஒரு கோடிங்காவே நீங்க செஞ்சு காமிச்சீங்கன்னா கண்டிப்பா அவுட்புட்ல கண்டிப்பா பண்ணுவேன் வெயிட் பண்ணுங்க. சோ எஸ்,
ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஈஸியாக இருக்கிற இந்த எக்ஸாக்ட் ப்ரோக்ராமிங் எஸ் அப்படியே கொஞ்சம் கவனிங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யா ஹியர் இட் இஸ். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 15, பி இஸ் ஈக்குவல் டு 27 அப்படின்னு இருக்கு. இதே நாம பைத்தான்ல பண்ணோம்னா ஜஸ்ட் சிங்கிள் லைன் ஏ கமா பி விச் இஸ் ஈக்குவல் டு பி கமா ஏ. அண்ட் மேம் அதே சமயத்துல நம்ம சி பிளஸ் எக்ஸ்கியூஸ் பிளஸ்ல மீ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸை நான் இங்க கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த எக்ஸாக்ட் கிளாஸுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமுமே இன்டீஜர். அண்ட் அதுக்கப்புறமா டேட்டாவை அசைன் பண்றேன் அண்ட் ஸ்வாப் பண்றேன். ஓகே சரி, இப்போ இங்க ஒரு நிமிஷம் நீங்க கேட்டதுக்காக. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வைக்கிறேன். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் பி இஸ் ஈக்குவல் டு நான் இன்னும் நியூமரிக் இல்லாம அடுத்ததுக்கும் போறேன், ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவா போறேன் அஜந்தான்னு. அண்ட் இங்க இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க, நான் யூஸ்வலா ஜூபிட்டர் நோட் புக் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்றதும் ஜூபிட்டர் நோட் புக் தான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? நீங்க இந்த எக்ஸாக்ட் விஷயத்த உங்களோட சிஸ்டம்ல அனகோண்டா இருந்துச்சுன்னா எஸ் கைண்ட்லி ஜஸ்ட் இன்ஸ்டால் இட். அப்படி இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, கோலாப் நம்ம போய்க்கலாம். அந்த இன்ஸ்டாலேஷன் விஷயம் என்ன ஏதுங்கிறதும் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்றேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஜூபிட்டர் நோட் புக்ல இந்த மாதிரியான ஒரு செல் இருக்கும். எந்த செல் ஆக்டிவா இருக்கோ அந்த செல்லை ஆக்டிவா பண்ணிட்டு இந்த இது ரன் அப்படின்னு இருக்கும். இதை எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று இதை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கு இதை கிளிக் பண்ணலாம், ஆர்எல்ஸ் இதையே நீங்க ஷிஃப்ட்டும் என்டரும், அதாவது பாத்தீங்கன்னா இங்கே போகணுன்னே தெரிய பாருங்க, அங்க பாருங்க கார்னர்ல இருக்கு ஷிஃப்ட் அண்ட் என்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஷிஃப்ட் அண்ட் என்டர் ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுவும் எக்ஸிகியூஷன் தான் அர்த்தம். ஸோ எஸ் இங்க நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்க. வாட் இஸ் ஏ? ஏக்கு என்ன வேல்யூ இருக்கு? 5 இருக்கு. ஓகே, மேம் அண்ட் உங்க அது ஸ்க்ரீன் எனக்கு ஷேர் ஆகல. ஆகலையா? ஆமா பிளாக்கா தான் இருக்கு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், ஷேர் பண்ணியிருக்கேனே. மத்த எல்லாருக்கும் டிஸ்ப்ளே ஆகுதுங்களா? எனக்கு ஆகல. இப்போ ஓகேங்களா? பாருங்க. ஓகே மேம், ஓகே மேம், எங்கேயும் கிளியரா இருக்கு. நீங்க கொஞ்சம் அப்படி லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. சுபம் ஒன்னு நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, இல்லைன்னா நெட் கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. ஏன்னா நான் வீடியோ ஆன் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது இஷ்யூவா இருக்கா? இல்ல இல்ல உங்க யூ ஹேவ் ஸ்டார்டட் ஷேரிங்னு வருது, பட் கண்டென்ட் தான் வரல. நான் அதுக்கு ரீஜாயின். ரீஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஐ ஜஸ்ட் வெயிட். ஓகே உனக்கெல்லாம் தெரியுதா? எல்லாருக்குமே தெரியுதா? தெரியுது. யாஸ் தெரியுது மேம். யா ஹென்ரி, ஓகே. எஸ் எஸ். ஒரு நிமிஷம் நம்ம சுபம் எகைன் ஜாயின் ஆகட்டும். மேம் நாங்க விஷுவல் கோட் தான் மேம் வச்சிருக்கோம். நோ ப்ராப்ளம், அதே சேம் கோடிங்லயே நீங்க பண்ணலாம், ஒண்ணுமே ஓகே பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. எனி கோட், அதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான பிளாட்ஃபார்ம் விஷயமே அதுதான். ஓகே, ஒன் செகண்ட், சுபம் எகைன் ஜாயின் ஆகட்டும். ஓகே சுபம், இஸ் இட் ஓகே நோ? இப்போ தெரியுதா? இட்ஸ் ஓகே. ஃபைன், சூப்பர். தேங்க் யூ. யா டன். ஓகே, ஸோ எஸ் இப்போ நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஏ அப்படின்னும் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிற மாதிரியும் பி இஸ் ஈக்குவல் டு அஜந்தா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா இப்போ வந்து நம்ம டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கனால இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வந்துச்சு. வாட் இஸ் பி? பி பாத்தீங்கன்னா அஜந்தா. சரி, இப்போ இன்னும் ஒரு விஷயம், வாட் இஸ் த டைப் ஆஃப் ஏ? இந்த டைப் ஆஃப் ஏ அப்படிங்கிறதுனா என்ன டேட்டா டைப்பா அப்படின்னு கேட்குற விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு இன்டீஜர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் அதே சமயத்தில் டைப் ஆஃப் பி அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இப்போ இங்க கவனிங்க, ஏ கமா பி விச் இஸ் ஈக்குவல் டு பி கமா ஏ, அவ்வளவே தான், ஜஸ்ட் அ சிங்கிள் லைன். இப்போ நம்மளுக்கு என்னவாகுது? ஏவும் பியும் மாறி போயிடுது. இப்போ ஏ எனக்கு அஜந்தா, இப்ப பி என்னவா இருக்கும்? பி என்னவா இருக்கும்? 5ஆ? பி வந்து 5 மேம். ஓகே, அவ்வளவுதான். ஒரே ஒரு சிம்பிள் லைன் நம்மளுக்கு ஏவும் பியும் ஈஸியா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நம்ம புதுசா இது இந்த மாதிரி ஏதாவது நம்ம கொடுத்தோமா? வெதர் ஹேவ் வி இன்க்ளூடட் திஸ்? அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏ இட் இஸ் அன் இன்டீஜர், பி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு. ஸோ நியூமரிக் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருந்தாலும் இந்த இடத்துல சூப்பரா ஓகே, ஸ்ட்ரிங் மீன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து எஸ்டிஆர்னா ஒரு கண்டென்ட். ஓகேங்களா? ஸ்ட்ரிங் கண்டென்ட் அப்படிங்கும்போது டெக்ஸ்ட். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க, நான் அதையும் நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் அப்படிங்கும்போது இட் இஸ் அ ஸ்ட்ரிங் கண்டென்ட், அதாவது ஒரு டெக்ஸ்ட் வச்சிருக்கீங்க
அப்படிங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஈஸியா நம்மளால பைத்தான்ல வித்தின் அ சிங்கிள் லைன்லயே நம்மளுக்கு இந்த இது கொடுக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைத்தானோட அப்ளிகேஷன் எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி என்ன எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸ்? ஆஃப் கோர்ஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெப் அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இந்த எக்ஸாக்ட் விஷயத்திலேயே நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். அண்ட் GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்லையும் யூஸ் பண்ணலாம். இல்லப்பா எனக்கு மற்றதெல்லாம் நான் டேட்டா சயின்ஸ் வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா டெவலப்பராகவும் வெறும் சாஃப்ட்வேர்ல அப்படிங்கிறதுல மட்டும் கூட பைத்தானை மட்டுமே யூஸ் பண்ணி யூ கேன் யூஸ் என் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பைத்தானை வச்சு நம்மளுக்கு சயின்டிஃபிக் அண்ட் நியூமரிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி அண்ட் நம்பை அப்படின்னு செப்பரேட் லைப்ரரிஸே அவைலபிளா இருக்கு, பேக்கேஜே அவைலபிளா இருக்கு. ஸோ அதையும் நம்ம கொடுக்கலாம். பிசினஸ் ஓரியன்டா, கன்சோல் ஓரியன்டா, ஆடியோ வீடியோ ரிலேட்டடா, கேட் ரிலேட்டடா, என்டர்பிரைஸா, கிராஃபிக்ஸ் ஓரியன்டா, அமேசிங்கா நிறைய இதுல இருக்கு. ஸோ ஒரு சின்ன பைத்தான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இதுல வர்றதுனால எஸ் பைத்தான் இட் இஸ் அன் ஈஸி டு யூஸ் அப்படிங்கிற விஷயம் வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொன்று நான் சொல்றேன், இந்த இடத்துல பைத்தான் அப்படின்னு நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா python.org இந்த எக்ஸாக்ட் பைத்தானோட மெயின் வெப்சைட்ல இருந்தே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது நான் எப்பயுமே பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனகோண்டா அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த எக்ஸாக்ட் அனகோண்டா அப்படின்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு என்விரான்மெண்டல் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த என்விரான்மெண்டல் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அஃப்கோர்ஸ் பைசாம் இருக்கு, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா IBM வாட்சன் இருக்கு, அண்ட் ஸ்பை நம்ம யூஸ் பண்ண போறது ஜூபிட்டர் நோட்புக், அண்ட் அது மட்டும் இல்லாமல் RStudio இருக்கு, க்ளூ இருக்கு, அண்ட் எக்ஸாக்ட்லி இன்னொன்று சொல்ல போனால் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் லேப் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் கன்சோல் கூட நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான என்விரான்மெண்டலும் நம்மளுக்கு இங்கே சப்போர்ட் பண்ணுறதுனால எஸ் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் இட் இன் அனகோண்டா. இதே சேம் திங் உங்களோடதுல VS கோட் பண்ணுறீங்களா, தாராளமாக பண்ணுங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. என்னோட சைடில் நான் என்ன மாதிரியான கோடை கொடுக்குறேனோ அதே சேம் கோட் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ எஸ் VS கோடும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லைப்பா எனக்கு இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை, ஐ எம் நாட் கோயிங் டு இன்ஸ்டால் எனி திங். சரி, அப்போ என்ன பண்ணலாம்? தாராளமாக கோலாப் அப்படின்னு இருக்கிற விஷயத்துல நீங்க ஓப்பன் பண்ணலாம். ஸோ கோலாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் இங்க வந்து உங்களுக்கு ஒரு இட் ஹாஸ் டு ஹேவ் அன் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் நம்மளுக்கு இங்க வேணும். ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட்ல வந்து இஃப் யூ ஜஸ்ட் கோ ஃபார் கோலாப் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாவேவும் எஸ் வி கெட் லைக் திஸ். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டாவையே நீங்க ஓபன் பண்ணியும் நீங்க பார்த்து நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நம்மளுக்கு இங்கே இருக்கிற மாதிரி ஆர்எல்ஸ் இப்பயே நீங்க நியூ நோட் புக் பார்த்தீங்க அப்படின்னா இதே சேம் திங்கை நாம இங்கேயும் கொடுத்து அப்ளை பண்ணி வி கேன் ஒர்க் இட். ஓகே, அண்ட் ஒன் செகண்ட். ஸோ எஸ் கோலாப் நம்மளுக்கு ஒர்க் ஆயிடுச்சு, ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் தான், A is equal to 5 அப்படின்னும் B is equal to அஜந்தா அப்படின்னு நான் ஒரு ஸ்ட்ரிங்ல கொடுக்க போறேன். எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டேன். அண்ட் ஒன்ஸ் டன் A, B which is equal to B, A அப்படின்னு சொல்லி நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இப்போ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜந்தா. ஸோ எல்லாருமே VS கோட் தான் யூஸ் பண்ண போறீங்களா, இல்ல யார் யார் என்னென்ன தான் யூஸ் பண்ண போறீங்க? எஸ் கைண்ட்லி லெட் மீ நோ. மேம் நான் VS கோட் யூஸ் பண்ண போறேன். ஓகே, ஹென்றி வந்து VS கோட் யூஸ் பண்ண போறீங்க. வாட் அபௌட் அதர்ஸ்? ஜோ, நிக்கல்? மேம் நானும் VS கோட் யூஸ் பண்ணிக்கிறேன். VS கோட் யூஸ் பண்ண போறீங்க. ஓகே, ஜோ அண்ட் பைசாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எது இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருந்தாலும் ஃபைன், நோ ப்ராப்ளம். எஸ் ஓகே, ஜோக்கு வந்து அனகோண்டா ட்ரை பண்ணணும்னா ஃபைன். இப்போ அண்ட் நெக்ஸ்ட் ஒன் லெட் ஐ ஜஸ்ட் கிவ் யூ இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன பண்ணணும். எஸ் அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல இன்ஸ்டாலேஷன் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்பயுமே வந்து ரெக்கமெண்ட் பண்றது அனகோண்டா. அண்ட் ஃபார் அனகோண்டா கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் வி ஜஸ்ட் கோ ஃபார் அனகோண்டா அண்ட் டவுன்லோட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அண்ட் இந்த இடத்துல அனகோண்டாவோட டவுன்லோட்ஸ் நம்மளுக்கு இங்க வரும். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் ஹியர் இந்த இடத்துல யூ ஹாவ் டு சைன் இன். ஓகே, அண்ட் ஈவன் தோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகே,
அண்ட் ஈவன் தோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ டவுன்லோட் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு இங்க அவைலபிளா இருக்கும். பட் இருந்தாலும் சைன்இன் பண்ணாதான் இந்த ஃப்ரீ டவுன்லோட் நம்மளுக்கு போகும். ஓகேங்களா? அண்ட் இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் ஒன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு exe ஃபைல் மாதிரி நம்மளுக்கு வரும். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் ஒன்ஸ் அகெயின் ஐ ஜஸ்ட் ஹேவ் அ சைன் இன் நினைக்கிறேன். நவ் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சூஸ் யுவர் டவுன்லோட் அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் இந்த இடத்துலயேவும் உங்களோட டிஃபால்ட் ஐடென்டிஃபை ஆயிடும் வெதர் இட் இஸ் அ விண்டோஸ் ஆர் மேக் ஆர் லினக்ஸ். ஸோ விண்டோஸ் அப்படிங்கும்போது எஸ் இட் இஸ் அ 64 பிட் அனகோண்டா டிஸ்ட்ரிபியூஷன் போகலாம். இல்லைன்னா நீங்க 64 பிட் கிராஃபிக்கல் இன்ஸ்டாலரும் மினிகோண்டாவும் போகலாம். பட் ஆனா இதே சேம் மேக் அப்படிங்கும்போதும் உங்களுக்கு இந்த மாதிரியான அனகோண்டா டிஸ்ட்ரிபியூஷன்லயே ரெண்டு விஷயம் இருக்கும். ஓகே, யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் கிராஃபிக்கல் இன்ஸ்டாலர், இல்லைன்னா கமாண்ட் லைன் அப்படிங்கும்போது அது கன்சோல் மட்டும் தான் நமக்கு வரும். ஸோ பெட்டர் கோ ஃபார் கிராஃபிக்கல் இன்ஸ்டால். அண்ட் லினக்ஸ் அப்படிங்கும்போது எஸ் கோ வித் த இன்ஸ்டாலர் 86 பிட் ஆர் நீங்க AWSக்காக நீங்க போய்க்கலாம். ஸோ எஸ் பெட்டர் மேக் யூஸ் வித் அனகோண்டா டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே, சரி, இப்போ அனகோண்டா டிஸ்ட்ரிபியூட்டர்னு இருக்கு. நான் எதுவுமே இதை வந்து கிளிக் பண்றேன், அனகோண்டான்னு கிளிக் பண்றேன். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபைல் நம்மளுக்கு வருது, வந்திருக்குங்களா? எஸ். அண்ட் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இது 5 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு இங்க ஆகும். சரியா? ஸோ அப்படி அந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்தோன்னே கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டவுன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டதுக்கு அப்புறமா எஸ் ஒன் செகண்ட் யா இந்த டவுன்லோட் கேட்ட உடனே நம்மளுக்கு அந்த ஃபைல் இட் ஜஸ்ட் கம்ஸ். ஸோ 2 மினிட்ஸ் இருக்கு. ஸோ லெட் வெயிட் பண்ண ஆர் எல்ஸ் அஃப்கோர்ஸ் இப்போ நீங்க இதே சேம் பைத்தான் போகணும் அப்படின்னா எஸ் யூ கேன் ஜஸ்ட் கோ லைக் திஸ் python.org. அண்ட் python.org சொல்லும்போது இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு நீங்க சொன்ன உடனே நம்மளுக்கு லேட்டஸ்டா இருக்கிற டவுன்லோட். அண்ட் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எண்ட் ஆஃப் வெர்ஷன் நம்மளுக்கு வந்துச்சு. பட் ஆனா எல்லா வந்து பாத்தீங்கன்னா 3.9+ அந்த மாதிரியான வெர்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். 3.13 அப்டேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 3.14 அப்படிங்கிற வெர்ஷன் ஆஃப் பைத்தான் எஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்மளுக்கு நம்மளுக்கு வந்த விஷயம். ஸோ இதையும் நீங்க இங்க இன்ஸ்டால் பண்ணணும் பண்ணீங்கன்னா இதே மாதிரியான ஒரு exe ஃபைல் நம்மளுக்கு இங்க வரும். ஓகே, பட் ஆனா ரெண்டுமே எல்லாமே இருக்கணுமான்னு கேட்டா அவசியம் இல்லை, ஏதாவது ஒண்ணு போக. ஓகே, இல்ல நான் வேற எந்த இதுக்கும் நான் இங்க இது நாட் கோயிங் ஃபார் எனி டேட்டா சயின்டிஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் ஜூபிட்டர் அதெல்லாம் எனக்கு ரொம்ப போகக்கூடாது, ஜஸ்ட் பைத்தான் மட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. எஸ் கைண்ட்லி ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் இந்த பர்டிகுலர் பைத்தானுக்கு நீங்க போங்க, இல்ல அப்படின்னா அனகோண்டாக்கு போங்க. ஓகே, ஸோ எஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, லெட் வி ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட். அண்ட் இதே சேம் திங் இன்னொரு இப்போ அடுத்தது இதே விஎஸ் கோட் அப்படின்னாலும் இதே ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நம்மளுக்கு இங்க இருக்கு. அண்ட் ஃபார் யூ ஓகே ஒன் செகண்ட், நீங்க இதுல லிங்க்கும் கொடுத்துருக்கேன் என்ன என்ன மாதிரியான அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் செகண்ட். எஸ், அண்ட் இந்த இடத்துலயும் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன மாதிரியான விஎஸ் இஃப் இட் இஸ் அண்ட் மேக் ஓஎஸ் இருந்துச்சுனாலும் என்ன ஏது அப்படிங்கறத நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். மியூட் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம். ஹென்றி மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ் ஃபைன். ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எஸ் நம்மளுக்கு இந்த exe ஃபைல் வந்துருச்சு. கைண்ட்லி ஜஸ்ட் ஓப்பன் இட். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஓகே ஆல்ரெடி என்னோடதுல இன்ஸ்டால் ஆயிருக்கிறதுனால அந்த எக்ஸாக்ட் விஷயம் இதாக மாட்டேங்குது. ஓகே, ஐ ஜஸ்ட் ஷோ யூ த வருது, நோ ப்ராப்ளம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வெல்கம் டு அனகோண்டா. எஸ் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2025 வெர்ஷன்ஸ். அண்ட் இதை நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அக்ரி அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மீ, ஓகேங்களா, இந்த இடத்துல ஜஸ்ட் மீ அப்படின்னு விச் இஸ் வாட் த ரெக்கமெண்டட். அண்ட் இங்க நீங்க நெக்ஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ் இங்கன்னா ப்ரௌஸ் அப்படின்னு இருக்கும். பட் இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த இடத்துல என்ன டிஃபால்ட்டா ஒரு டெஸ்டினேஷன் வருதோ அது அப்படியே இருக்கட்டும். டோன்ட் சேஞ்ச் எனிதிங். ஓகேங்களா? இந்த இடத்தை எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ப்ரொவைட் நெக்ஸ்ட். ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறதுனால இட் இஸ் ஜஸ்ட் ஷோயிங் டிஃப்ரெண்ட் லொகேஷன். ஸோ இதை நான் இப்போ கேன்சல் பண்ணிடுறேன். அண்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ அப்சர்வ்.
So yes, or you want to quit? Yes. Oh, எனக்கு அது okay. ஓகே ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ என்ன மாதிரியான விஷயம் இருக்குன்னு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எஸ் நம்மளுக்கு இந்த எக்ஸாக்ட் லொகேஷன் என்ன அப்படின்னு கேட்டுச்சு. அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு எதுவுமே சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. அண்ட் we are just going to give next. அண்ட் இது முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விண்டோ உங்களுக்கு வரும். ஆக்சுவலா இதுல நம்மளுக்கு 2 மட்டும் தான் இருக்கு. பட் ஆனா இப்போ ரீசன்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது do you want to have a shortcut or not அப்படிங்கிற விஷயம். ஓகே, அந்த ஷார்ட்கட் அப்படின்னு இருக்கும்போது அதையும் நீங்க உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் கிளிக் இட், ஆர் எல்ஸ் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நீங்க என்ன டிஃபால்ட்டோ அதையே நீங்க கொடுக்கலாம். கொடுத்துட்டு இன்ஸ்டால்னு ஆரம்பிங்க. அண்ட் இன்ஸ்டால் போது பாத்தீங்கன்னா எஸ் நம்மளுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி எனக்கு இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த இடத்துல மல்டிபிள் வெர்ஷன்ஸ் வந்து ப்ரீவியஸா அவைலபிளா இருந்துச்சு. பட் எனக்கிட்ட ஆல்ரெடி அனகோண்டா 3 இருக்கிறதுனால தான் எனக்கு இப்போ எரர் வந்துச்சு. பட் ஆனா எஸ் அஃப்கோர்ஸ் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் நம்மனால அனகோண்டால ரன் பண்ண முடியும். எஸ் பைத்தான் 2ல ஒர்க் பண்ணவங்க பைத்தான் 3லயும் ஒர்க் பண்ணலாம். ரெண்டுத்தையுமே நீங்க உங்களோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரியான ஆப்ஷன் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் இன்ஸ்டால் பண்ணினதுக்கு அப்புறமா கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், நம்மளுக்கு ஒன்ஸ் டன் அப்படிங்கும் போது இந்த மாதிரியான கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு இங்க வரும். அண்ட் சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா, எஸ் நான் திருப்பியும் சொல்றேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸிக்யூஷன் கேட்கும். அக்ரி பண்ணுறதுக்கு லைசன்ஸ் அக்ரிமெண்ட்காக அக்ரின்னு கேட்கும். விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரிவிலேஜஸ்க்காக ஜஸ்ட் மீ அப்படிங்கிற விஷயம் வரும். அண்ட் இந்த இடத்துல ப்ரௌஸ் அப்படின்னு வரும்போது எந்த ஒரு பாத்தும் கொடுக்க வேண்டாம். கைண்ட்லி ஜஸ்ட் ப்ரொவைட் வாட் இட் இஸ் த சேம் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரியான பாத் என்விரான்மெண்டல் பாத் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அண்ட் இதுல என்ன டிஃபால்ட்டோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான அனகோண்டா அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டட் ஆகும். அண்ட் இது வந்து ஃபினிஷ், அதாவது இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வரும். அண்ட் இந்த சமயத்துல ஒன் திங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்பெசிஃபை, ஒரே ஒரு செகண்ட் நான் இதை முடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இடத்துல பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு அனகோண்டா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நேவிகேட்டர் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இப்படி ஒரு நேவிகேட்டர் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ இந்த நேவிகேட்டர்ல கைண்ட்லி கிளிக் ஆன் டு ஜூபிட்டர். ஸோ விஎஸ் கோட்லையும் இதே சேம் தான், நோ வரிஸ். இந்த இடத்துல நீங்க ஜூபிட்டர் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு வரும். தட் இஸ் லோக்கல் ஹோஸ்ட்ல இப்படி ஒரு விண்டோ நம்மளுக்கு வரும். ஓகேங்களா, அண்ட் இதுல தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஃபோல்டர் மாதிரி கைண்ட்லி கோ வித் டவுன்லோட், அதுல ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. எதெல்லாம் நீங்க பண்ணணுமோ இந்த இடத்துல நியூ அப்படின்னு கிளிக் பண்ணி பைத்தானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஐ ஜஸ்ட் கிளிக் யூ, உங்களுக்காக கிளிக் பண்ற பாருங்க. பைத்தான் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செப்பரேட்டா நியூவா ஒரு அன்டைட்டில்டு ஜூபிட்டர் நோட்புக் நம்மளுக்கு வரும். அண்ட் இது மாதிரியான விஷயத்துல தான் நாம ஒர்க் பண்ணி பார்க்க போறோம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இந்த இடத்துல நீங்க டபுள் கிளிக் பண்ணி இதுக்கு நீங்க ரீநேம் பேரும் வச்சுக்கலாம். ஓகே, லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட் திஸ் இஸ் டே 1 அப்படின்னு சொல்லி நான் வைக்க போறேன். அண்ட் திஸ் இஸ் வாட். ஸோ நீங்க இங்க என்ன டைப் பண்ணி என்ன எக்ஸிக்யூஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் எஸ் கைண்ட்லி ஜஸ்ட் எக்ஸிக்யூட். அண்ட் அதாவது இது நம்மளோட செல். அண்ட் இந்த இடத்துல நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணிட்டு ஆக்டிவா இருக்கிற விஷயத்தை இங்க நீங்க எக்ஸிக்யூட், அதாவது ரன் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் செல் எக்ஸிக்யூஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதே சேம் இதே ஆக்டிவா இருக்கும்போது ஷிஃப்ட் அண்ட் என்டரும் கொடுக்கலாம், அதுவும் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இந்த இடத்துல பிளஸ் சிம்பிள் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ண நம்மளுக்கு நம்பர் ஆஃப் செல்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் அதே மாதிரி இது கிராஸ். ஸோ எந்தெந்த ஆக்டிவ் செல்ஸ்ல நம்ம இதை கிராஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த எக்ஸாக்ட் கிராசிங் அப்படிங்கும்போது செல் வந்து நம்மளுக்கு டெலீட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, யாருக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனிமோ? நோ டவுட்ஸ்? அடுத்துக்கு போகலாமா? நோ டவுட்ஸ். ஓகே ஃபைன். ஓகே ஓகே ஃபைன். இப்போ அடுத்த விஷயமா நாம என்ன போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ். ஸோ ஐ ஜஸ்ட் லெட் யூ நோ, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
பைத்தான் அப்படிங்கிற விஷயம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது பைத்தானோட ஈஸினஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். அண்ட் அதுக்கடுத்து பைத்தானோட இன்ஸ்டாலேஷன் விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அதாவது பைத்தான் ஓஆர்ஜிலையும் பண்ணலாம், விஎஸ் கோட்லயும் பண்ணலாம். ஆல்ஸ் இது எதுவுமே எனக்கு வேண்டாம் போறேன் அப்படின்னாலும் கோலாப்ல தாராளமா போங்க. ஓகேங்களா? எதுவுமே இன்ஸ்டாலேஷன் பண்ண வேண்டியது இல்லை அப்படின் போது கோலாப்ல தாராளமா போகலாம். என்ன கோடிங் நாம இங்க ஸ்பெசிஃபை பண்றோமோ அதே சேம் கோடிங் எல்லாத்துக்கும் ஒரே தான். ஓகே, ஆனா நான் அனகோண்டாவை ஃபாலோ பண்ண போறேன். அண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ண போறதும் அனகோண்டாவோட ஜூபிட்டர் நோட் புக் தான். அண்ட் அந்த எக்ஸாக்ட் நோட் புக் எதுல வேணாலும் நீங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். ஈவன் விஎஸ் கோட் ஆர் கோலாப்ல ஓபன் பண்ண, பைத்தான்லையும் இந்த காப்பி பண்ணி நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கிற விஷயத்துல நீங்க லேர்ன் பண்ணுங்க. இல்ல இன்னொன்னு நான் கத்துக்கலான்னு இருக்கேன்னா தாராளமா பண்ணுங்க. இது ஆனா கஷ்டப்பட்டுட்டு எதையுமே பண்ணாதீங்க. ஏன்னா லேர்னிங் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் நான் எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்றது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தா மட்டுமே தான் ஃபர்தரா லேர்ன் பண்ண முடியும். எஸ், ஓகே. வாட் இஸ் த பெனிஃபிட் பிட்வீன் டிஃப்ரெண்ட், அதாவது அனகோண்டா அண்ட் விஎஸ் கோட் ரெண்டுத்துக்குமே அதாவது எதுவுமே கிடையாது. ரெண்டுமே ஈஸி தான் அக்கார்டிங் டு த என்விரான்மெண்டல். ஓகேங்களா? என்விரான்மெண்டல் பொறுத்த வரைக்கும் தான் அது எல்லாமுமே ஈஸி தான், எல்லாமுமே ஒரே சேம் விஷயம் தான். ஓகேங்களா ஜோ? எஸ். நவ் இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில விஷயம், அதாவது எப்பயுமே நாம ப்ரோக்ராம் அப்படின்னு எடுத்தோம்னா நாம யூஸ்வலா ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அதாவது பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற விஷயம் நாம யூஸ்வலா எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இது நாட் ஒன்லி ஃபார் C++ எடுத்துட்டு போனீங்கனாலும் எஸ், ப்ரோக்ராமேட்டிக்கலா எஸ்பா நான் இந்த இடத்துல ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு எக்ஸிக்யூட் ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்காக நான் வந்து இங்க ஒரு எக்ஸிக்யூட் பண்ண போறேன். அண்ட் அந்த எக்ஸிக்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், வி ஆர் கோயிங் டு ஹாவ் அண்ட் ஒரு டிஜிட்டலா ஹலோ சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அது மாதிரி தான். ஓகே, அண்ட் அந்த எக்ஸாக்ட் ஹலோக்காக நாம என்ன பண்ண போறோம், பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ண போறோம். ஓகே, சரி. இப்போ இந்த பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுக்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பிரிண்ட் அப்படின்னு PRINT இந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இது வந்து ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். யூஸ்வலா இந்த C++ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா printf அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும். நம்ம இங்க பைத்தானை பொறுத்த வரைக்கும் print அண்ட் இந்த parenthesis ஓபன் அண்ட் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் நம்மளா கிரியேட் பண்றதுல ஆல்ரெடி சிஸ்டமா இது கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் இதை நாம என்னன்னு சொல்றோம், இட் இஸ் அ பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுக்க போகுது, அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி இதுக்குள்ளார டபுள் கோட்ஸ், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த கண்டென்ட் என்னவோ அது அப்படியே நம்மளுக்கு வெளியே டிஸ்பிளே ஆகும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இதே பிரிண்ட் நாம எந்த ஒரு இடத்துலயும் இந்த டபுள் கோட்ஸ் கொடுக்காம, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இங்க A is equal to 5 நான் ஸ்பெசிஃபை பண்றேன்னு வைங்களேன், அந்த டபுள் கோட்ஸ் கொடுக்காம நான் A அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணனா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த A அப்படிங்கிற வேரியபிளோட வேல்யூ எனக்கு வெளியே டிஸ்பிளே ஆகும் 5 அப்படின்னு. அண்ட் எனக்கு ரெண்டுமே வேணும்பா, எது, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டும் வேணும், இந்த மாதிரி வேல்யூவும் வேணும். பண்ணிடலாமே. ஸோ பாத்தீங்கன்னா பிரிண்ட் கோட்ஸ்குள்ள the value of A is அப்படின்னு ஒரு கண்டென்ட் கமா கொடுத்து A. இப்போ எனக்கு எப்படி வரும், இந்த எக்ஸாக்ட் கண்டென்ட்டும் வரும், இந்த வேல்யூவும் சேர்த்து எனக்கு அடப் ஆகும். இவ்வளோதானா அப்படின்னு கேட்டா இல்ல, இதுக்கு மேலேயும் நிறைய இருக்கு. இப்போ நாம இந்த 3 விஷயத்தை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படியே கொஞ்சம் கவனிங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா let I just make it. ஸோ print அப்படின்னு சொல்லிட்டு let I just make world. ஓகே, இதை நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே அவுட்புட் என்ன வருது, ஹலோ வேர்ல்டுன்னு வருது. எஸ்ஸா? எஸ். ஓகே, அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா A is equal to 5ன்னு சொல்லி நான் ஒரு வேரியபிளை அசைன் பண்ணி வச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு A ஓட வேல்யூ என்ன அப்படின்னு வர்றதுக்காக பிரிண்ட், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளார நீங்க கோட்ஸ்குள்ளார இங்க
சிங்கிள் கோட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, டபுள் கோட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க கோட்ஸ்குள்ள ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுத்தோமோ, எதுல கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்தோமோ அதுதான் வெளியே வரும், அதுதான் நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதே சமயத்துல கோட்ஸ் இல்லாம என்ன வேரியபிளை நம்ம கால் பண்றோமோ இப்ப நம்மளுக்கு என்ன வரும், அதோட வேல்யூ. ஓகேங்களா? சரி, இப்ப ரெண்டுமே கம்பைன் பண்ணி த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் அப்படிங்கிறதுல கோட்ஸை முடிச்சுக்கிறேன், கமா கொடுத்து ஏவை கொடுக்குறேன். இப்போ கவனிங்க, நம்மளுக்கு என்ன வருது, the of A மேம் is உங்க ஜூம் 5. டிபி வந்து இந்த கோடிங்க இது பண்ணுது மேம். ஓ அப்படியா, அந்த ஒரு நிமிஷம். இல்ல இல்ல, நான் ஆக்சுவலா ஜஸ்ட் இங்க மட்டும் தான் வச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கோடிங் இங்க உங்களுக்கு தெரியுது இல்லையா? எஸ் எஸ், கோடிங் தெரியுது இல்லையா? அதுல எதுவும் இஷ்யூ இல்லையா? தெரியல மேம் மேடம். இந்த இப்பதான் தெரியுது மேடம், இப்பதான் தெரியுது. சரிங்க. அப்படியா? இல்ல அந்த 5th லைன் வந்து இப்பதான் தெரியுதா? ஹைட் பண்ணுது. ஓ, கீழே 5th லைன் ஹைட் ஆகுதா? ஹைட் ஆகுது. ஆமா. இப்போ ஓகேங்களா? இப்ப ஓகே, அப்ப நான் விண்டோவை நான் பாத்துக்கிறேன். ஸோ விண்டோ அவுட்புட் வந்து தெரியல, அவுட்புட் இப்போ தெரியல. ஓகே மேடம். ஓகேங்களா? அவுட்புட் கொஞ்சம் மறையுது மேடம், அவ்வளவுதான். அப்படியா? எனக்கு ஒரு நிமிஷம். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாக்ட் இதுக்கு கீழே வரல, உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகல, அப்படியா? வாட் அபவுட் அதர்ஸ்? உங்களோட லோ மறைக்குது, அதனால தான் அது என்னது? சொல்லுங்க ஹென்றி, மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஓகேவா? எஸ் எஸ். எஸ் ஓகே மேம். இப்ப உங்க வீடியோ வரும்போது கிளியரா இருக்கு மேம். ஓ, வீடியோ வரும்போது இருக்கா? ஓகே ஓகே ஓகே, ஓகே அப்போ ஓகே ஃபைன். இருக்கு. ஓகே, ஒன் செகண்ட், ஐ ஜஸ்ட் மேக். இப்போ ஓகே மேடம். ஓகேங்களா? ஓகே ஃபைன், ஒன் செகண்ட், ஐ ஜஸ்ட் மேக். இப்போ ஓகே. இப்போ ஓகே, ஃபைன். ஒரு நிமிஷம், நான் சைட்ல கொஞ்சம் கொண்டு வந்துடுறேன். ஆக்சுவலி எங்களுக்கு 2 வீடியோ காமிக்குது மேம், சைட்லயும் காமிக்குது, கீழேயும் காமிக்குது. ஓ ஆமா ஆமா, ஃபைன் ஃபைன். அப்போ நான் இந்த வீடியோவை எடுத்துடுறேனா? கீழே உள்ளது மட்டும் எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஓகேவா? இல்ல இப்ப இல்ல, வந்து எனக்கு உங்களோட ஓகே இல்ல மேடம். ஜூம் டிபி வந்திருக்கு மேடம். இப்போ ஓகே மேடம். இப்போ ஓகே மேம். ஓகே. இப்போ ஓகே ஃபைன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், ஃபைன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிரிண்ட் வேல்யூ அப்படின்னு 2 விஷயம் நம்ம வச்சிருக்கோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இத ஒரு அட்ரிபியூட் அப்படின்னும் இந்த கமா இன்னொரு அட்ரிபியூட் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு ரெண்டுமே வரும். ஸோ எப்பெல்லாம் நாம இந்த மாதிரி 2 விஷயமும் நம்மளுக்கு தேவையோ அப்ப நாம ஒரு ப்ராம்ப்டையும் இன்னொன்று இடத்துல அதுக்கான வேல்யூவையும் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்டா ரொம்ப அதிகமா நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் தான். சரி, இப்போ இங்க இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்றேன், கவனிங்க. மேடம், அதாவது என்ன? எஸ் சொல்லுங்கம்மா. எதுக்கு அந்த கமா போட்டீங்க பிரிண்ட்டுக்கு அடுத்தது? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டுமே வேணும். அதாவது இந்த வேல்யூவும் வேணும், அதாவது இந்த ஸ்ட்ரிங் கண்டென்ட்டும் வேணும், அண்ட் அதுக்கப்புறமா வேல்யூவும் சேர்த்து வேணும். ஓகேங்களா? அப்ப ரெண்டுமே வேணும் அப்படிங்கும்போது இதை நான் என்னன்னு சொல்றேன்னா 2 அட்ரிபியூட். ஒரு நிமிஷம் இங்க கவனிச்சுக்கோங்க. அதாவது இங்கேயே நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன், இது ஒரு கண்டென்ட் அண்ட் கமா கொடுத்து அடுத்த கண்டென்ட். ஓகேங்களா? ஓகே. சோ இத வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது 2 பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஃபங்க்ஷன் இன்னும் டீடைல்டா பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும், இது ஏன் இங்க நம்மளுக்கு 2ஆ வருது அப்படின்னு. ஓ, ஓகேங்களா? பிரமிடா இது? ஆமா, பெராமீட்டர். ஓகேவா? ஓகேங்களா? ஃபைன். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எஸ் நாம முக்கியமா இந்த பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கீவேர்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அப்படியே கொஞ்சம் கவனிங்க, தீஸ் ஆர் த எக்ஸாக்ட் கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமுமே நம்மளுக்கு லோவர் கேஸ்ல இருக்கு. ஆனா இந்த 3 விஷயம் மட்டும் பாருங்களேன், ஃபால்ஸ்,
நன் அண்ட் ட்ரூ எப்படி இருக்கு? கேபிட்டல்ல இருக்கு. ஆமா தானே? எஸ்ஸா? எஸ் கேபிட்டல்ல இருக்கு. மத்த எஸ் மேடம். எல்லாமுமே நம்மளுக்கு லோவர் கேஸ்ல தான் இருக்கு. சரி, இங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. அதாவது இப்போ இந்த கீவேர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த எக்ஸாக்ட் கீவேர்ட்ஸை நாம ஐடென்டிஃபையர்ஸா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஐடென்டிஃபையர்ஸா யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா ஐடென்டிஃபையர்ஸ்னா என்ன? அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, வேரியபிள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? வேரியபிள் அப்படிங்கும்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த ஏ அப்படிங்கிறது வேரியபிள். அப்போ இந்த கீவேர்டை வேரியபிள்ஸா நாம யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ வேற எல்லாம் என்னப்பா ஐடென்டிஃபையர்ஸ் இருக்கு? எஸ், கிளாஸ் அப்படிங்கிறது ஐடென்டிஃபையர்ஸ், ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் நாம இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. சரி, கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா எனக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி கீவேர்ட் மாதிரியான ஒரு வேரியபிளை கொடுக்கணும், கீவேர்ட் மாதிரி ஒரு கிளாஸை கொடுக்கணும், அது வாய்ப்பு இருக்கா? எஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கீவேர்டை கொடுத்து எரர் பார்த்து பார்ப்போம், அதுக்கப்புறமா பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு கீவேர்ட் சொல்லுங்களேன் பார்ப்போம். எனி ஒன் கீவேர்ட்? ஃபார் மேம். ஃபார் போடலாமா? ஓகே, ஸோ இங்க வந்து ஃபார் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றீங்க. ஸோ இப்போ இங்க என்ன பண்றேன்னா, ஃபார் அப்படிங்கிற கீவேர்டை வேரியபிள்னு அசைன் பண்ணி நான் 4 அப்படின்னு அசைன் பண்றேன். இப்போ இங்க பாருங்க நம்மளுக்கு என்ன வருது? சின்டாக்ஸ் எரர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாக்ட் ஒவ்வொரு கீவேர்டுக்கும் டோட்டலா நம்மளுக்கு இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இது வந்து பழைய வெர்ஷன் 3.9. ஆனா நம்மளுக்கு லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 கீவேர்ட்ஸ் தான் இருக்கு. 39 கீவேர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்லயும் ஒரு சில சின்டாக்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல அதுக்காக மட்டும்தான் நாம யூஸ் பண்ண போறோம். அண்ட் இங்க இப்போ கவனிச்சீங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான யூஸ் பண்ற இந்த கீவேர்ட்ஸை நாம இங்கேயுமே கிளாஸுக்கோ வேரியபிள்ஸுக்கோ ஃபங்க்ஷனுக்கோ இந்த பேரை யூஸ் பண்ணக்கூடாது. இல்லப்பா எனக்கு ஃபாருங்கிற பேரு தான் வேணும், அந்த ஃபார்ல வேற ஏதாவது பண்ண முடியுமா? எஸ், தாராளமா பண்ண முடியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைத்தான் பொறுத்த வரைக்கும் கேஸ் சென்சிட்டிவ். அந்த கேஸ் அப்படிங்கிறது வேற, இந்த கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது அப்பர் கேஸ் இல்லைன்னா லோவர் கேஸ். ஓகேங்களா? அப்பர் கேஸ் லோவர் கேஸ். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதே ஃபார் தான் நான் இப்படியும் கொடுக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபார், இப்போ என்ன ஆகுது? எஃப் மட்டும் கேபிட்டலா இருக்கு, ஆமாவா? எஸ், எஃப் வந்து அப்பர் கேஸா இருக்கு. எஸ் இப்போ 4 கொடுத்தா எஸ் இட் இஸ் அக்செப்டிங். அப்போ எஃப்ஓஆர் அப்படிங்கிறது எஸ், அதுக்கு வேல்யூ எனக்கு 4 அப்படின்னு. ஸோ இப்போ இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நாம இங்க இருக்கிற கீவேர்ட்ஸ் தான் ஐடென்டிஃபையருக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கவனிங்க. கேபிட்டல் எஃப்ஓஆர் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். எஃப் ஸ்மால்ல கேபிட்டல் ஓ அண்ட் ஸ்மால் ஆர் இப்படியும், எஃப் ஓ ஸ்மால் அண்ட் ஆர் கேபிட்டல் இதுவும் கொடுக்கலாம். எஃப்ஓஆர் மூணுமே அப்பர் கேஸ். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த 4 வேரியபிளுமே டிஃப்ரெண்ட். ஏன்? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கேஸ் சென்சிட்டிவ்ல இருக்கு. இது கிளியருங்களா? எஸ், எஸ். ஸோ 4மே அக்செப்டட். 4க்குமே நீங்க செப்பரேட்டா வேரியபிள் கொடுத்தீங்க, வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா 4மே வேற வேற வேரியபிள்ஸ் தான். சரி, இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஸோ அதாவது ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபையர்ஸ் என்னென்னலாம்? கிளாஸ், ஃபங்க்ஷன், வேரியபிள்ஸ். ஸோ இந்த 3 ஐடென்டிஃபையர்ஸை பொறுத்த வரைக்கும் நாம கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அதாவது ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ஏ அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கும்போது ஓகே, தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஏங்கிறது கீவேர்ட் கிடையாது, ஆமா தானே? ஆமா தானே? ஓகே, இப்போ இந்த இதே ஆமாம். மாதிரி ஏ மாதிரியேவும் வேற எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா, எஸ், இந்த இடத்துல ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கும் ரூல்ஸ் இருக்கு. ஓகே, த ஃபர்ஸ்ட் ரூல் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் ஐடென்டிஃபையருக்கு நீங்க ஸ்மால் ஏ டு Z, அப்பர் கேஸ் ஏ டு Z அண்ட் 0 to 9 அண்ட் இன்னொன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அண்டர்ஸ்கோர். இது அண்டர்ஸ்கோர், ஹைஃபன் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயம் அலௌட். அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான எப்பயுமே இந்த 0 to 9 அலௌடுன்னு சொல்றோம். ஆனா அந்த 0 to 9 ஃபர்ஸ்ட்ல வரக்கூடாது, ஸ்டார்டிங்ல வரக்கூடாது.
ஓகேங்களா? ஸோ 0 to 9 எங்க வேணாலும் வரலாம், ஆனா ஸ்டார்டிங்ல வரக்கூடாது. ஸோ அது முக்கியம். மூணாவது விஷயம், வேற எந்த சிம்பிள்ஸும் நான் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் நடுவுல ஒரு ஸ்பேஸ் எனக்கு வரக்கூடாது. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எப்பயுமே நம்மளுக்கு இந்த ஐடென்டிஃபையர்ஸுங்கிற என்னது வேரியபிள்ஸ், கிளாஸோ ஃபங்க்ஷன்ஸோ எதுவா இருந்தாலும் எஸ் இந்த மாதிரியான ரூல்ஸ்ல தான் இருக்கணும். அண்ட் டிஜிட்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது, சிம்பிள்ஸ் வரக்கூடாது, கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பேஸும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அண்ட் இங்க இன்னொன்னு பாத்தீங்களா, இல்லப்பா எனக்கு 2 வேர்டா இருக்கிற மாதிரி வேணும், அப்ப ஸ்பேஸ் இல்லாம எனக்கு எப்படி கொடுக்கலாம்? ஸோ இங்க கவனிச்சுக்கோங்க. எஸ், ஆல்ரெடி ஒன்று பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் இந்த மாதிரி ரெண்டுமே பிரிச்சு எழுதலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் இங்க இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, இந்த எக்ஸாக்ட் விஷயத்துக்கு நம்மளுக்கு ஒரு வேரியபிள் அக்செப்ட் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி டிஜிட் ஆரம்பிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு இங்க நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்னாகும்? என்னாகும்? எஸ் சொல்லுங்க. எரர் எடுத்துக்கணும். வருமா? எரர் வருமா? எஸ்ஸா? ஆல்பா நியூமரிக்கல் கொடுத்தா ஆல்பா நியூமர் கொடுக்குறோம், ஆனா ஃபர்ஸ்ட் ஒன் டிஜிட்டா இருக்கே. எரர் வரும் மேம். எரர் வருமா? ஏன்னா இன்வாலிட் டெசிமல் லிட்ரல், ஏன்னா ஸ்டார்டிங்ல எனக்கு டிஜிட்ல வரக்கூடாது. ஸோ இப்போ இங்க புரிஞ்சுக்கோங்க, ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம். எஸ், நம்மளுக்கு ஒட்டுமொத்தமா 39 கீவேர்ட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த எக்ஸாக்ட் கீவேர்ட்ஸ் அஃப்கோர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி கீவேர்ட்ஸுக்கும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஒரு பெராமீட்டர்ஸ் மாதிரி இருக்கு, ஒரு சின்டாக்ஸ் மாதிரி இருக்கு. அதை மட்டும்தான் நாம ஃபாலோ பண்ணணும். அண்ட் இந்த எக்ஸாக்ட் கீவேர்ட்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸுக்கு மெயினாக இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. சரி, அப்போ ஐடென்டிஃபையர்ஸ்னா அஃப்கோர்ஸ் வேரியபிள், கிளாஸோ ஃபங்க்ஷனுக்கோ என்ன யூஸ் பண்ணணும்? A to Z லோவர், A to Z ஹையர், 0 to 9ங்கிற டிஜிட் அண்ட் ஒரு அண்டர்ஸ்கோர். இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 0 to 9 ஃபர்ஸ்ட்ல வரக்கூடாது. ஓகேங்களா? 0 to 9 ஃபர்ஸ்ட்ல வரக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா இப்போ அதே நேம் 1 அப்படின்னு கொடுக்கறேன். இப்போ இது வேலிடா இன்வாலிடா? வேலிட். வேலிட். எஸ், இதே நேம் 109 இப்படி ஒண்ணு கொடுக்கறேன். இப்போ சொல்லுங்க, இது வேலிடா இன்வாலிடா? வேலிட் தான் மேம். வேலிட். ஏன்னா நடுவுல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்ஸ் நடுவுல வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல சிம்பிள்ஸ் வரக்கூடாது, ஸ்பேஸ் வரக்கூடாது. அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் அடுத்த விஷயமா நாம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் எல்லாமுமே நாம ஒரு லைன்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம், ஆமாவா? ஜஸ்ட் பிரிண்ட் அண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னோ இல்லை A is equal to 5, B is equal to 7.5 இந்த மாதிரி ஒரு லைன்ல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே சேம் மல்டி லைன்ல நம்மளுக்கு சில விஷயம் இருக்குன்னு வைங்களேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ இங்க பாருங்க, let I just make 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 6 plus 7 plus 8 plus 9 இப்படி இருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? என்னாகும்? 1 எரர் கட்டும். plus 2 plus 3. அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல எரர் வராது. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த லாஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். 7 plus 8 plus 9 எப்படி? 7 plus 8 plus 9 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 24 அப்படின்னு ஆன்சர் வருது. ஆக்சுவலா இது கரெக்டா? இல்லை. அண்ட் ஈவன் தோ இதே சேம் திங்கை நான் இங்க ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு நான் கொடுக்குறேன்னு வைங்களேன், இப்படி கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்? இப்போ எனக்கு என்ன ஆகும்? 1 plus 2 plus 3 அப்படிங்கிற வேல்யூ ஏல போய் ஸ்டோர் ஆகும். 7 8 9 எனக்கு வெளியே டிஸ்பிளே ஆகும். கவனிச்சுக்கோங்க, எனக்கு ஏவோட வேல்யூ என்ன? 1 plus 2 plus 3. அப்போ ஏ வந்து 6. அப்போ இந்த 4 5 6 என்னாச்சுப்பா? ஸோ இதுதான் நம்மளுக்கு விஷயம். அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி மல்டி லைன் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்க மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணலாம்? சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு மல்டிபிள் லைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கெல்லாம் வரலாம்? இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் இருக்குன்னு வைங்களேன்.
நான் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். இஃப்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலா இஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிஷன் எடுக்கும், அதுதான் சின்டாக்ஸ். அண்ட் இந்த இடத்துல கோலன் இருக்கும், இதுதான் எக்ஸாக்டா இஃப் அப்படிங்கிறதுக்கான சின்டாக்ஸ். சரியா? பட் ஆனால் இப்போ என்ன பண்றேன், இந்த கண்டிஷன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த கண்டிஷனுக்கு இங்க ஒரு கண்டிஷன், திருப்பியும் அண்டு கொடுத்து இங்க ஒரு கண்டிஷன், ஆர் கொடுத்து இங்க இன்னொரு கண்டிஷன், திருப்பியும் இன்னொரு கண்டிஷன், ஸ்லாஷ் கொடுத்து இன்னொரு கண்டிஷன், இப்படியே இப்போ வந்து பெருசா போயிட்டே இருக்கு. அப்படி பெருசா நான் போகும்போது ஒரு நிமிஷம் அதை பாருங்களேன், இங்க நான் என்ன பண்ண போறேன்னு. ஸோ இஃப் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், அண்ட் ஸ்லாஷ் இந்த ஒரு கண்டிஷன், அண்ட் அதுக்கப்புறமா பிளஸ் இன்னொரு கண்டிஷன், இன்னொரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன், மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸ்பிரஷன். இவ்வளோதான் விஷயம். ஆனா இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், நிறைய விஷயத்த நான் இங்க சும்மா ஸ்கிரிபிள் பண்றேன் உங்களுக்காக. இது ஒரு பேராந்தசிஸ், அண்ட் இதே மாதிரி இது இன்னொரு எக்ஸ்பிரஷன், அண்ட் இது இன்னொரு எக்ஸ்பிரஷன். ஏன்னா ஆப்பரண்ட் ஆபரேட்டர்ஸ்க்கு நடுவில் எவ்வளவோ பெருசு இருக்கலாம். அண்ட் இது இன்னொரு எக்ஸ்பிரஷன். சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எல்லாமுமே ஒரே ஸ்டேட்மெண்ட். ஆமா தானே? இஃப்க்கு அப்புறமா ஒரு கண்டிஷன் வரும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனா இந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா எவ்வளவோ பெருசா இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், இதுக்கு அப்புறமா இங்கே ஒன்றும் என்டர், இதுக்கப்புறமா இங்க ஒரு என்டர், இதுக்கப்புறமா இங்க ஒரு என்டர் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, எதுவுமே ஒரு ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டுக்கவே இல்லை. இப்படிதானே இருக்கு நம்மளுக்கு மேல. செல் நம்பர் 2ல கொஞ்சம் பாருங்களேன், இப்படிதானே இருக்கு. ஆனா இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எஸ் நம்மளுக்கு என்ன நடந்துச்சு, லாஸ்டா இந்த லைன் மட்டும் தான் எடுத்துக்கிச்சு. ஆமா தானே? ஆமா தானே? எஸ் நான் எஸ் மேம். எல்லாத்தையுமே ஆமா எல்லாத்தையுமே பார்க்கணும்னு நினைச்சு நான் இந்த மாதிரி என்டரை கொடுத்தா எனக்கு அது எடுத்துக்கவே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ். எப்படி? அதாவது இதுக்கப்புறமா எப்பா நான் இன்னும் முடியல, எனக்கு இதுக்கப்புறமாவும் ஒரு கண்டினியூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பேக் ஸ்லாஷ் கொடுக்குறேன். அண்ட் அப்படியே கொஞ்சம் கவனிங்க, இந்த பேக் ஸ்லாஷ் கொடுக்குறேன், அண்ட் இங்க எண்டில் இது ஒரு பேக் ஸ்லாஷ், அண்ட் இந்த இதில் எண்டில் ஒரு பேக் ஸ்லாஷ், அண்ட் இந்த இதுக்கு அப்புறமா இதுதான் எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இங்க ஒரே நிமிஷம், இப்போ மேல இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் போடுறேன், அந்த பேக் ஸ்லாஷ் போடுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஸோ இப்போ இங்கே பேக் ஸ்லாஷ் ஒன்று கொடுப்போமா? எங்க கொடுப்போம்? 3க்கு அப்புறமா ஒரு பேக் ஸ்லாஷ், அப்புறமா 6க்கு அப்புறமா ஒரு பேக் ஸ்லாஷ். அப்போ இது என்ன சொல்ல வருது இப்போ? இப்போ இது என்ன சொல்ல வருது? யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். எஸ் எஸ். செப்பரேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுது. இல்ல செப்பரேட் இல்லை, எல்லாமே ஒட்டு மொத்தமா ஒரே வேல்யூ கொடுத்து, இது எல்லாமுமே மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட், ஒரே வேல்யூ கொடுத்து ஏல அசைன் பண்ண சொல்லி சொல்லுது. இப்போ கிளியருங்களா? இப்போ எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும்? ஏவோட வேல்யூ என்ன வரும்? Le montant de total de tout. ஓகே, ஏவோட வேல்யூ என்ன வரும்? 45. கிளியரா? ஓகே மேம். ஓகே. ஸோ இப்போ இங்க என்ன பண்றோம், இந்த மாதிரி மல்டி லைன்லையும் உங்களால ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுக்க முடியும். ஒன்று, எஸ், இந்த மாதிரி மல்டி லைன்ல கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேக் ஸ்பேஸ் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் இந்த இடத்துல இப்படி ஒரு பெராந்தசிஸை நீங்க கொடுக்கலாம். ஸோ இப்படி நீங்க பெராந்தசிஸ் கொடுத்தாலும் எஸ், அதுவும் நம்மளுக்கு என்னதான், ஒரு மல்டி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் நமக்கு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்பெசிஃபை. புரியுதுங்களா? எஸ். இப்போ அடுத்த விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டென்டேஷன். ஆக்சுவலா நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பிளாக் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பிராக்கெட் வரும். எஸ்ஸா? ஆமா தானே? எஸ் எஸ். எஸ், கர்லி பிரேசஸ் வருது. ஆமா, கர்லி பிரேசஸ் இல்லைன்னா ஃப்ளவர் பிராக்கெட், ரெண்டுல ஏதோ ஒன்று சொல்லலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் கர்லி பிரேசஸை நாம இந்த பைத்தானை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு கொடுக்க போறோம். அப்படி இருக்கும்போது நான் இந்த ஹோல் ப்ரோக்ராமுக்கும் இந்த மாதிரியான கர்லி பிரேசஸை யூஸ் பண்ண முடியாது.
அப்ப நான் இந்த பைத்தானுக்கு வந்து நான் இந்த பிளாக்குக்கு உள்ள இருக்குப்பா அப்படின்னு நான் எப்படி சொல்றது? எஸ், இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டென்டேஷன் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எஸ், பைத்தானுக்கு முக்கியமே இந்த இண்டென்டேஷன் தான். இதுக்கப்புறமா தான் மற்ற சின்டாக்ஸ் எல்லாமே. அப்ப இந்த இண்டென்டேஷன் அப்படிங்கிறது என்ன? ஒண்ணுமே இல்லை, ஒரு டேபுக்கு அளவுக்கான ஸ்பேஸ். ஓகே, ஒரு டேப் அளவுக்கான ஸ்பேஸ். ஸோ இந்த டேப் அளவுக்கான ஸ்பேஸை விட்டுட்டு நம்ம அடுத்து என்ன டைப் பண்ணினாலும் ஓ ஓகேப்பா இது இந்த ப்ரோக்ராமோட பிளாக்குக்குள்ள வருது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் see here, இந்த பிளாக் அதாவது இந்த இண்டென்டேஷனை ஒவ்வொரு டைமும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்டா அவசியமே இல்லை. கரெக்டா சின்டாக்ஸை நம்ம போட்டோம்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன். என்னது? அப்படியே கொஞ்சம் இங்க பாருங்களேன். இப்போ இது வந்து இன்ட் மெயின்னு இருக்கு, பிளாக் இங்க ஆரம்பிக்குது கேர்லி பிரேசஸ்ல, இந்த இடத்துல முடியுது. ஆனா அதுக்குள்ளேயும் நெஸ்டடா 2-3 பிளாக் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பிளாக் 2 ஆரம்பிக்குது, பிளாக் 2 முடியுது, பிளாக் 3 ஆரம்பிச்சு பிளாக் 3 இங்க முடியுது. ஸோ இப்படி இருக்கிற சமயத்துல நம்மளுக்கு பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லை, ஒரு டேப் அளவுக்கு ஸ்பேஸ், அவ்வளவுதான், சிம்பிள். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ண போறேன், கொஞ்சம் கவனிங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன், இஃப்க்கு அப்புறமா ஒரு கண்டிஷன். ஓகேவா? ஆக்சுவலா இஃப் கண்டிஷனை நான் இப்போ ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். இதை நாம இன்னும் டீட்டெயில்டா அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஸோ இப்போ என்னன்னா, இஃப் இதுக்கு நடுவில் ஒரு கண்டிஷனை நம்ம கொடுக்கணும் அண்ட் அதுக்கப்புறமா கோலன் கொடுக்கணும். இதுதான் இஃப்க்கான சின்டாக்ஸ். அண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இஃபோட பிளாக்கு கவனிங்க, இஃபோட பிளாக்கு இந்த இண்டென்டேஷனுக்குள்ளார வரணும். அப்ப இண்டென்டேஷன் அப்படிங்கிறது என்னது? இந்த இடத்துல ஒரு டேப் அளவுக்கான ஸ்பேஸ். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சின்டாக்ஸ் மட்டும் நம்மளுக்கு கரெக்டா தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், இந்த இண்டென்டேஷனை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இப்போ அதே சேம் இஃபே போடுறேன். இஃப்க்கு அப்புறமா இதுக்கு நடுவில் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் இங்க வந்து a is equal to 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ if a is greater than 4 இருந்துச்சுன்னா, எப்படி? a is greater than 4 இருந்துச்சுன்னா இது ஃபுல் சின்டாக்ஸ். ஆமாவா? இந்த சின்டாக்ஸ்ல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? நோ மேம். நோ. இப்போ இங்க கவனிங்க, என்னோட கர்சர் எங்க இருக்கு? கோலனுக்கு அப்புறம். ஆமா தானே? கோலனுக்கு அப்புறமா இருக்கு. நான் இப்போ ஒண்ணுமே பண்ண போறதுல, ஜஸ்ட் என்டர் கொடுக்க போறேன். எப்படி? என்டர் கொடுக்க போறேன். என்னோட கர்சர் எங்க போகுதுன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். கொஞ்சம் தள்ளி போகுதா? ஆமா தானே? எனக்கு தெரியலையே மேடம். இப்போ இந்த இடத்துல கர்சர் எனக்கு தள்ளி தானே போச்சு. எஸ். ஸோ இந்த கர்சர் தள்ளி போ நம்ம கொடுக்கவே இல்லை, சிஸ்டம் தானாவே வந்துச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், இந்த இடத்துல நான் என்டர்னு கொடுத்தோனே பாத்தீங்கன்னா கர்சர் எங்க இருக்கு? ஏக்கு கீழே இருக்கு. ஆமாவா? ஏக்கு கீழே பிளிங்க் ஆகுதா? எஸ் எஸ். எஸ். ஸோ Yes, sir. அந்த எக்ஸாக்ட் விஷயத்தை தான் இண்டென்டேஷன் சொல்றோம். இப்போ இந்த இண்டென்டேஷன் நம்மளா கொடுத்தோம் இல்ல, சிஸ்டம் தானா வந்துச்சு. எப்படி? மேல இருக்கிற சின்டாக்ஸ் கரெக்டா கொடுத்தோம் அப்படின்னா இண்டென்டேஷன் தானாவே வரும். ஓகேங்களா? சரி, இப்போ இங்க ஒரு நிமிஷம் பாருங்களேன். நான் தான் புதுசுப்பா, ப்ரோக்ராம் எனக்கு தெரியாது. நான் என்ன பண்றேன், இங்க சின்டாக்ஸ் நான் ஒழுங்கா கொடுக்கல. எப்படி? சின்டாக்ஸ் ஒழுங்கா கொடுக்கல. இப்போ என்னோட கர்சர் எங்க போகும்? ஸ்டார்டிங்ல போகுது. நான் இங்க பிரிண்ட்னு கொடுத்துட்டேன். சரியா? நான் பண்ணதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றேன். சிஸ்டம் நம்மளுக்கு என்ன மாதிரியான விஷயம் கொடுக்குதுன்னு ஒரு நிமிஷம் பாருங்களேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது, எப்பா நீ சின்டாக்ஸ்ல தப்பு விட்டுருக்க. என்ன விட்டுருக்க? கோலன் விட்டுருக்கேன். அச்சிச்சோ, நான் கோலனை விட்டுட்டேனா? சரி, இப்போ நான் திருப்பி என்ன பண்ண போறேன்? இங்க போய் கோலனை போடுறேன். இப்போ இது கரெக்டா? கரெக்டா? எஸ் ஆர் நோ? நோ. நோ. ஏன்? 4 ஸ்பேசஸ் முன்னாடி இந்த டேப் கர்சர் ஸ்பேஸ். நீங்க ஆமா, பிரஸ் பண்ணீங்க ஆக்சுவலா வந்து அப்படின்னா பாத்தீங்கன்னா, ஆமா சூப்பர். ஆக்சுவலா டேப். விஷயம் பாத்தீங்கன்னா, அக்கார்டிங் டு சின்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கரெக்ட். ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இந்த இடத்துல முதல்ல கோலனை விட்டுட்டேன். எனக்கு இங்க சின்டாக்ஸ் எரர் சொல்லிச்சப்பா, நீங்க ஒரு கோலனை விட்டுருக்கப்பா அப்படின்னு. அச்சிச்சோ, நான் கோலனை விட்டேனா சொல்லி இங்க போயிட்டு நான் கோலனை கரெக்ட் பண்ணிட்டேன். ஆனா இருந்தும் நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ எனக்கு என்னாச்சு? இண்டென்டேஷன் எரர். ஸோ அப்ப இங்க ஒரு இண்டென்டேஷன் விடணும். அப்ப இண்டென்டேஷனுங்கிறது என்னது அர்த்தம்?
ஒன்றும் இல்லை, ஒரு டேப் ஸ்பேஸ் அவ்வளோதான். இப்போ இந்த ஒரு டேப் டேப் ஸ்பேஸ் இல்லைன்னா 4 ஸ்பேஸ் மேம், 4 ஸ்பேஸ் தானே மேம்? 4 ஸ்பேஸ். ஒரு சில பேருக்கு வந்து 5 ஸ்பேஸ் இருக்கும் ஒரு அது டேப் செட்டிங்ஸோட. அதனால தான் நான் டைரக்டாவே வந்து ஒரு டேப் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே ஓகே. ஓகேங்களா? ஒரு சில பேரோட செட்டிங்ஸ்ல 5 இருக்கும், ஒரு சில பேர்ல 4 சில இருக்கும். பட் டிஃபால்ட்டா 4 தான். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 என்னோடதுல 4. ஓகே, மேபி நிறைய பேரோடதுல 5 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ டிஃபால்ட் 4. ஸோ இப்போ இங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேப் ஸ்பேஸ் அளவுக்கு நம்ம இங்க விட்டுருக்கோம். இப்போ எஸ் கரெக்ட். ஸோ எஸ், ஒரு பர்டிகுலர் சின்டாக்ஸை நாம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னாவேவும் இண்டென்டேஷன் தானா வரும். ஒன்று. ரெண்டாவது, இண்டென்டேஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எது பைத்தானை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால எப்பயுமே பைத்தான் ப்ரோக்ராமிங் போடுறீங்க அப்படின்னா சின்டாக்ஸை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். அண்ட் அதுலேயும் மக் பண்ணாதீங்க, புரிஞ்சு போடுங்க, ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அடுத்த விஷயம் கமெண்ட். ஓகே, இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா? நோ மேம். நோ, எல்லாருக்குமே ஓகேவா? எவ்ரி ஒன் ஓகே? எஸ் எஸ் எஸ், ஓகே ஃபைன். சரி, எஸ், ஓகே, நோ டவுட், சூப்பர், ஓகே ஃபைன். அப்படியே நான் திருப்பியும் என்னோட கோடிங்க்கு போறேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட். ஸோ இந்த கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், தேங்க்யூ நிகல். ஸோ இப்போ இந்த கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Excuse me, madam. Problem. எஸ். ஓகே, ஸோ இந்த கமெண்ட் Madam, அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா madam, கால் விடுதா மேடம்? கேக்குது, சொல்லுங்க ஹென்றி. அந்த ஸ்பேஸ் விட்டுருந்தீங்கல்ல, ஆமா ஆமா. அது வந்துட்டு திருப்பி கொஞ்சம் கிளியர் பண்ணுவா. அது வந்துட்டு அந்த லைன் வந்துட்டு புரியல எனக்கு. கண்டிப்பா ப்ளீஸ். கண்டிப்பா நான் திருப்பி சொல்றேன். ஓகே, ஆக்சுவலா விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முதல்ல கீவேர்டை சொல்லிடுறேன், திருப்பியும் அதாவது சின்டாக்ஸை சொல்லிடுறேன், திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன். சி, சின்டாக்ஸ் ஆக்சுவலா என்னன்னா இஃப்க்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் வரணும். ஓகேங்களா? கண்டிஷனுக்கு அப்புறமா இந்த இடத்துல கோலன் வரணும். இப்போ இந்த கோலன் வச்சதுக்கு அப்புறமா இந்த கண்டிஷன் எப்படி இந்த பெராந்தசிஸ்குள்ள கொடுக்கிற கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இது எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்டேட்மெண்ட். ஆனா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல எனக்கு இதே சி சி பிளஸ் பிளஸ் ஜாவாவா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கர்லி பிரேசஸ் போட்டு இதுக்கு கீழே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த பெராந்தசிஸ்குள்ள இருக்கிறது என்ன அர்த்தம்? சாரி, இந்த ஃப்ளவர் பிராக்கெட்குள்ள இருக்கிறது என்ன அர்த்தம்? இதோட பிளாக் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா ஹென்றி? ஓகே மேம். இப்போ இங்க கவனிச்சுக்கோங்க, இஃப்க்கு அப்புறமா இந்த கண்டிஷனை போட்டுட்டேன், நான் கோலனும் விட்டுட்டேன். ஆனா இந்த பைத்தான் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த கர்லி பிரேசஸ் கிடையாது, அதாவது இந்த ஃப்ளவர் பிராக்கெட் கிடையாது. அதுக்கு பதிலா இங்க ஒரு டேப் ஸ்பேஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு டேப் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஸ்டேட்மெண்ட்டை எல்லாத்தையும் கொடுக்கணும். சரி, இப்போ எனக்கு ப்ரோக்ராம்க்கு புதுசுப்பா, பைத்தான் எனக்கு தெரியாது. நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் இஃப்னு போட்டு கண்டிஷனை கொடுத்துட்றேன். என்னன்னு கொடுத்துட்றேன்? ஏ வந்து கிரேட்டர் தென் 3 இருக்கணும். ஓகே, எனக்கு கோலன் எனக்கு தெரியலப்பா, மறந்துட்டேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், என்டர்னு கொடுத்தேன். என்ன ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் லைன்ல போச்சு. ஆனா எங்க போச்சு, ஃபர்ஸ்ட்ல போய் நிக்குது. இப்போ இந்த இடத்துல இண்டென்டேஷன் அப்படிங்கிறது இருக்கா? சொல்லுங்க ஹென்றி, இண்டென்டேஷன் இங்க இருக்கா? இல்ல. இல்ல. சரி, ஓகே. அதாவது அஃப்கோர்ஸ் நான் மேல தப்பு பண்ணியிருக்கேன், அதனால கீழே எனக்கு இண்டென்டேஷனும் வரல. அச்சிச்சோ, நாம இங்க மிஸ் பண்ணிட்டோமே. சரி, நம்ம போய் இங்க போய் ஒரு கோலனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கோலனை கொடுத்தேன். சரி, கோலனை கொடுத்தேன், ஓகே. ஆனா இண்டென்டேஷன் இன்னும் என்ன ஆயிடுச்சு, நாம விடல. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இண்டென்டேஷன் எரர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வருது. ஸோ இப்போ இங்க போயிட்டு என்ன பண்ணணும், ஒரு டேப் அளவுக்கு ஸ்பேஸை விடுறோம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு வருது. ஹென்றி, இப்போ கிளியருங்களா? ஓகே. இப்போ ஓகேவா? ஃபைன். சரி. ஸோ மெர்சி. எஸ், எப்பயுமே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இஃப் அப்படிங்கிறது ஒரு சின்டாக்ஸ் கோடிங் இருக்கு. நம்ம இன்னும் அதை டெப்தா போகல, வெயிட் பண்ணுங்க. நம்ம இன்னும் நெக்ஸ்ட் செஷன்ல அது ரொம்பவுமே டெப்தா எப்படி வரும் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இருக்கிற கான்செப்ட் இண்டென்டேஷனுக்கான கான்செப்ட். ஓகேங்களா? இண்டென்டேஷன் புரிஞ்சுச்சா எல்லாருக்குமே?
எஸ் எஸ் ஓகே எஸ் மேம். ஓகே ஃபைன். சரி, இப்போ விஎஸ் அடுத்த க்கும் விஷயம், ஓகே. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா கமெண்ட். ஆக்சுவலா கமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு இடத்துலையும் ஓகே கமெண்ட் அப்படின்னும் போது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேஷ் சிம்பல் போடுவோம். இந்த ஹேஷ் சிம்பலுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன ஒரு கண்டென்ட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாலும், எப்படி என்ன ஒரு கண்டென்ட் ஸ்பெசிஃபை பண்ணாலும் இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. எப்படி எக்ஸிக்யூட் ஆகாது. சரி, அப்போ எக்ஸிக்யூட் ஆகாத விஷயத்துக்கு எதுக்குப்பா நம்மளுக்கு கமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எப்பயுமே ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் கமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் எக்ஸிக்யூட்டே ஆக போறது இல்லையா, அப்புறம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹேஷ்ன்னு கொடுத்துட்டு திஸ் ப்ரோக்ராம் கிரியேட்டட் பை அஜந்தா. ஓகே சரி, இது எதுக்கு ஆன் திஸ் டே, ஸோ 15th ஆஃப் டிசம்பர். எதுக்காகப்பா கிரியேட் பண்ணீங்க? இல்லப்பா திஸ் ஜஸ்ட் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள், திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன், ஏதாவது ஆகுதா? இல்ல, எதுவுமே ஆகல. அப்போ எதுக்கு இந்த கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நாளை பின்ன நீங்கள் ஏதாவது ஒரு டீமில் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கோடிங் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று விஷயத்தை வச்சு யோசனை பண்ணி நீங்கள் அதை லைனில் எழுதுறீங்க அப்படின்னா, எஸ் இந்த எக்ஸாக்ட் கமெண்ட் நம்மளுக்கு ப்ரோக்ராமோட டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். அண்ட் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ஏதாவது ஒரு ஏ வேரியபிளை வச்சு ஏதாவது ஒன்று மைண்டில் வச்சு நான் அதை கிரியேட் பண்ணியிருப்பேன். அதே சேம் ஏ வேரியபிள் வேற யாராவது எதுக்காகவாவது வேற இதை யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. எப்பயாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீம் அப்படின்னு இருக்கும்போது நான் இதுக்காக தான் இந்த வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லை நீங்கள் இதுக்காக தான் இந்த வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஈச் அண்ட் எவ்ரி திங்கும் எல்லாருக்குமே தெரியணும். ஸோ அப்படி இருக்கும்போது சைமல்டேனியஸா ஆர் கரஸ்பாண்டிங் நான் ஏவை இதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னா, அப்ப அதே சேம் ரெஸ்பெக்டிவ் ஏ வந்து வேற விதமா வரணும் அப்படிங்கிறது நீங்களும் அதே ப்ரோக்ராமிங் போடணும். அப்படி இருக்கும்போது நான் எதை ஸ்பெசிஃபை பண்றேன், எதுக்காக இதை கிரியேட் பண்றேன், இதுல வேற என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுறேன் அப்படின்னா, எஸ் தட் இஸ் வாட் ஸ்பெசிஃபைட் ஆஸ் லைக் கமெண்ட். ஸோ ஒரு கமெண்ட்டுக்குள்ளார நாம என்னோட ப்ரோக்ராமோட டிஸ்கிரிப்ஷனை இன்க்ளூட் பண்ணி நான் அதை ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு மூணு விதமான கமெண்ட் இருக்கு. ஒன்று சிங்கிள் லைன், இப்போ நம்ம கொடுத்தோம் இல்லையா, ஹேஷ் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு எந்த ஒரு லைன் ஆனாலும் அது கமெண்ட், எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது. என்னதான் நம்ம பண்ணினாலும் அதுல இருக்கிற விஷயம் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஒன்று. ரெண்டாவது, பாதி எக்ஸிக்யூட் ஆகணும், பாதி எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. அதாவது நான் இங்க ஒன்று வச்சிருக்கேன், a இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு ஒரு வேரியபிளை கொடுக்குறேன். கவனிச்சுக்கோங்க, ஹேஷ் சிம்பிள் வந்ததுக்கு அப்புறமா எல்லாமுமே இருக்கிறது கமெண்ட். அப்போ பாதி எக்ஸிக்யூட் ஆகணும். என்னது? a இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு எக்ஸிக்யூட் ஆகணும். ஹேஷுக்கு அப்புறமா this is a dummy variable. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது ஒரு டம்மி வேரியபிள் அப்படின்னு சொல்லி நான் அதை இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன். அப்போ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி ஹேஷ் கொடுத்து நான் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இதை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு ஏவோட வேல்யூ என்னது? ஏவோட வேல்யூ எனக்கு என்னது? 4. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லைன்ல ஹாஃப் விஷயம், அதாவது ஃப்ரண்ட்ல இருக்கிற விஷயம் எக்ஸிக்யூட் ஆகும், ஹேஷுக்கு அப்புறமா எக்ஸிக்யூட் ஆகாம இருக்கும் இல்லையா, அதுக்கு பேரு தான் இன்லைன் கமெண்ட். எல்லாருக்குமே இது கிளியரா? எஸ் 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 ஓகே. இப்போ அடுத்தது மூணாவது விஷயம், எப்பா நான் ஒரு ப்ரோக்ராம்ல பெருசா எழுதணும், இந்த எக்ஸாக்ட் கோடிங் வந்து அஜந்தா கிரியேட் பண்ணது, இதுக்காக கிரியேட் பண்ணது ஆன் திஸ் டே, அண்ட் இந்த இடத்துல நான் இந்தந்த வேரியபிள்ஸ் எல்லாம் இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன், இதை நான் இன்க்ளூடே பண்ண மாட்டேன், இப்படி எல்லாத்தையுமே நான் ஒரு பெரிய கமெண்டா எழுதணும். அப்ப பெரிய கமெண்டா எழுதணும்னா எனக்கு ஒரு லைன் பத்துமா? பத்தாது. ஸோ நான் என்ன பண்ண போறேன், எஸ் இந்த மாதிரி ஒரு லைன்ல நான் கமெண்ட் எழுதுறேன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெருசா ஒரு கமெண்ட் ஒரு 4 லைன்ல 5 லைன்ல எழுதுறேன் கமெண்ட். அப்போ இது எல்லாத்தையுமே நான் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாத்தையுமே ஜோசப் கிளியர் இல்லை, எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்றாரு. புரியல என்னாச்சு? ஜோசப் வந்து கிளியரா இல்லைங்கிறாரு.
அப்படியா? ஒரு நிமிஷம் சேட்ல. இல்ல ஆக்சுவலி இந்த நீங்க நடத்துனீங்களே இந்த லாஸ்ட் இது எது இந்த மல்டி லைனா இல்ல இந்த இன்லைனா? ஃபர்ஸ்ட் லைன் தோ இந்த இன்லைன் கமெண்ட் மேம். இன்லைன் கமெண்ட். ஓகே, இன்லைன் கமெண்ட். inline. ஓகே, ஸோ இப்போ எஸ், இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு வேரியபிளை நான் அசைன் பண்றேன்னு வைங்களேன். ஒன் செகண்ட் ஒரே நிமிஷம். Thierry, Thierry, Oui. il faut que tu parles parce qu'elle entend pas, elle voit pas tes messages. Hein. சொல்லிச்சு. Elle va trop vite. ஓகே. ஸோ எஸ், இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செக். ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கமெண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? கமெண்ட் எதுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறது புரியுதுங்களா? எஸ் புரியுது மேம். கமெண்ட் புரியுது மேம். கமெண்ட் புரியுது. ஓகே, ஆக்சுவலா கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு லைனை கொடுக்குறீங்க. ஓகே, ஆனா அந்த லைன் வந்து எக்ஸிகியூஷன் ஆகாது. ஸோ அந்த லைன் எக்ஸிகியூஷன் ஆகாது அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்த எக்ஸாக்ட் லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. ஆனா கமெண்ட் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் ஏதாவது ஒரு லைனை நான் இதுக்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கேன், இதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன், நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி. இந்த எக்ஸாக்ட் டிஸ்கிரிப்ஷன் கூட சொல்லலாம். ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன் இல்ல ப்ரோக்ராமோட ஃபங்க்ஷனாலிட்டி எதையாவது நீங்க கமெண்ட்ல கொடுத்தீங்கன்னா அது எக்ஸிகியூஷன் ஆகாது. அதுக்கு தான் நம்ம கொடுக்குற இந்த கமெண்ட். ஆனா பாதி விஷயம் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும்னு வைங்களேன். பாதி விஷயம் அப்படிங்கிறது என்னது? இந்த a is equal to 4 அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகணும். அண்ட் அதுக்கப்புறமா கொடுக்குற கமெண்ட் எக்ஸிக்யூஷன் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் நாம இங்க என்னன்னு சொல்றோம்னா இன்லைன் கமெண்ட் அப்படின்னு. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ இங்க பாருங்களேன், x is equal to 56 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா ஹேஷை கொடுத்தேன்னு வைங்களேன். ஹேஷுக்கு இருந்தாலும் அது கமெண்ட். ஆமாவா ஜோ? கரெக்டா? ஹேஷ்க்கு அப்புறம் கமெண்ட். ஓகே, ஹேஷுக்கு அப்புறமா எது கொடுத்தாலும் அது கமெண்ட். அப்போ this is just an variable. அவ்வளவுதான். அப்போ இந்த x is equal to 56 அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா ஹேஷுக்கு அப்புறமா இருக்கிற விஷயம் எக்ஸிக்யூட் ஆகாது. சோ இதை தான் இது என்னன்னு சொல்றோம்? இன்லைன் அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா what is x? 56. ஓகேவா? ஓகே. சோ this is how ஒரு எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க ஃபுல்லுமே நீங்க ஹேஷை ஃபர்ஸ்ட்ல கொடுத்துட்டீங்கன்னா அது கமெண்ட், பாதியில கொடுத்து இதுக்கு மேல இது எக்ஸிகியூஷன் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அது இன்லைன் கமெண்ட். ஓகேங்களா? ஓகே மேம். இல்ல ஆக்சுவலா எனக்கு என்ன புரிஞ்சதுனாக்கா, நான் எப்படி நினைச்சேனாக்கா, நீங்க கொஞ்சம் மேல வாங்கலாம். ஒரு நிமிஷம். இதுல a equal to 4 போட்டு this is a dummy variable போட்டீங்க. அதுக்கப்புறம் அதே லைன்ல திருப்பி உங்களுக்கு வந்து கமெண்ட் இல்லாம இது எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? கண்டினியூ பண்ண முடியுமா? இங்கே உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? ஆக்சுவலா இங்க a equal to 4 போட்டாச்சு, this is a dummy variable போட்டீங்க. அதுக்கப்புறம் அதே லைன்ல வந்து x equal to 56 ன்னு கண்டினியூ பண்ண முடியுமா? முடியாது. ஆக்சுவலா ஹேஷுக்கு அப்புறமா எது கொடுத்தாலும் அது கமெண்ட் தான். எது கொடுத்தாலும் கமெண்ட் தான். ஓகே, ஓகேங்களா? ஹேஷ நீங்க எங்க கொடுத்தாலும் அது கமெண்ட் தான். இப்போ நீங்க கேக்குறது இப்படியான்னு கேளுங்க. ஒரு நிமிஷங்களேன். a is equal to 19 கொடுக்குறீங்க, அதுக்கப்புறமா ஹேஷ் கொடுத்துட்டு this is வேரியபிள் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கப்புறமா y is equal to 19 கொடுக்குறேன். ஓகே, 95 கொடுக்குறேன். சோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இது வேரியபிள். இது ஏன்னா இதுக்கப்புறம் ஹேஷுக்கு அப்புறமா எது கொடுத்தாலும் நம்மளுக்கு அது கமெண்ட். ஆனா இதுவே நீங்க நெக்ஸ்ட் லைன்ல கொடுத்தீங்கன்னு வைங்களேன், a is equal to 90, y is equal to 95. இது ரெண்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ y வந்து என்ன உங்களுக்கு 95. ஓகே. ஆனா இதுல இன்னொரு விஷயம் பாத்துக்கோங்க. இந்த இடத்துல a அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம கொடுத்த விஷயம் half எக்ஸிகியூஷன் ஆகுது. இதுக்கு மேல இது எக்ஸிகியூஷன் ஆகல. அதுக்கு பேரு தான் இன்லைன் கமெண்ட். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே.
ஓகேவா? சரி, இப்போ இங்க மல்டி லைன்ல கமெண்ட் கொடுக்க போறோம். மல்டி லைன் கமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒரு லைன்ல என்னால டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியுமா? ஒரு ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷனு முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து சும்மா ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இங்கே எழுதுறேன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் அண்ட் ஸ்லாஷ் கொடுத்தேன் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே எனக்கு எல்லா லைனுமே எனக்கு கமெண்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி திஸ் இஸ் அ ப்ரோக்ராம் ரிட்டன் பை அஜந்தா ஆன் 15th டிசம்பர் அண்ட் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு கமெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு லைன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷனை எழுதி நாம இந்த மாதிரி கமெண்ட் பண்ணினோம் அப்படின்னா ஸோ இந்த எக்ஸாக்ட் விஷயம் ஒரு டீம் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு டீமா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இது ஒரு பெட்டர் ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி தான் எப்பயுமே ஒரு ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ல இருந்தே ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான் விஷயம். கிளியருங்களா? எஸ் 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 ஓகே. இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் எஸ் ஓகே. அடுத்த முக்கியமான விஷயம் எஸ் இப்போ நம்ம கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். ஸோ இந்த வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நம்பர் இஸ் ஈக்குவல் டு 90, நம்பர் இஸ் ஈக்குவல் டு 9.1 இப்படி மாறி மாறி நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஆனா ஒரே ஒரு நிமிஷம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்ம என்ன வேரியபிள்ஸ் கொடுத்தாலும் அது என்ன மாதிரியான ரூல்ஸ்ல இருக்கணும்? ஸ்மால் ஏல இருந்து ஸ்மால் இசட், கேபிட்டல் ஏல இருந்து கேபிட்டல் இசட் அண்ட் அஃப்கோர்ஸ் அண்டர்ஸ்கோர் அண்ட் அஃப்கோர்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க டிஜிட்ஸ் கொடுக்கலாம் ஆனா ஸ்டார்டிங்ல வரக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்பிள்ஸ் வரக்கூடாது, ஸ்பேஸ் வரக்கூடாது, கீவேர்ட்ஸ் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம என்னன்னு கொடுக்குறோம்? வேரியபிள்ஸ்னு கொடுக்குறோம். சரி, இப்போ இங்க இன்னொன்னு கொடுக்குறேன் கவனிங்க. a இஸ் ஈக்குவல் டு 45 நம்மளுக்கு என்ன ஆகும்? Madame, s'il vous plaît, Madame, சொல்லுங்க. இந்த வேரியபிள் சொன்னீங்களா ஏன்னு ம் 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 பேக்ல போங்களா? ம் நீங்க ஸ்மால் லெட்டர் சொன்னீங்க, கேபிட்டல் லெட்டர்ல வருது அது. ஓகே, உங்களுக்கு இங்க கேபிட்டல் லெட்டர்ல போடணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க சொன்னீங்க ஸ்டார்ட் பண்றப்ப ஏ ஸ்மால் லெட்டர்ல தான் ஓகே, அதாவது ஸ்மால் a சொன்னீங்க. to z ஆர் கேபிட்டல் a to z அண்டர்ஸ்கோர் இருக்கலாம் அண்ட் 0 to 9 இருக்கலாம் ஆனா ஃபர்ஸ்ட்ல இருக்க கூடாது. அப்படியே கொஞ்சம் கவனிங்க, நான் ஆல்ரெடி இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிருப்பேன். ஒன் செகண்ட், ஐ டோன்ட் நோ வேர் இட் இஸ். ஓகே, இங்க இருக்கு பாருங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்மால் a to z கேபிட்டல் a to z 0 to 9 அண்டர்ஸ்கோர் இது எல்லாமுமே நமக்கு Okay. வரலாம். ஓகே, 0 to 9 ஸ்டார்டிங்ல வரக்கூடாது, சிம்பிள்ஸ் வரக்கூடாது, கீவேர்ட்ஸ் வரக்கூடாது, ஸ்பேஸ் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு வேரியபிளை நான் இங்க கொடுக்குறேன். அப்படியே கொஞ்சம் கவனிங்க. ஸோ அந்த எக்ஸாக்ட் வேரியபிள் என்ன கொடுத்துருக்கேன்? a இஸ் ஈக்குவல் டு 45. இப்போ இது என்ன நம்ம பண்ணியிருக்கோம்? ஏவுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்? இன்டீஜர் வேல்யூ கொடுத்துருக்கோமா? எஸ் எஸ் மேம், இன்டிஜர் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரே நிமிஷம். a வந்து நம்மளுக்கு என்ன பாத்தீங்கன்னா 45 அண்ட் அஃப்கோர்ஸ் வாட் இஸ் த டைப் ஆஃப் a அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இட் இஸ் an integer. சரியா? இன்டிஜர். ஓகே, இப்போ ஒரே ஒரு நிமிஷம். அதே ஏவை நான் வேற ஒரு வேல்யூ எப்படி வேற ஒரு வேல்யூ 67.90 அப்படின்னு நான் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணினேன்னா இப்போ என்னோட வேல்யூ ஆஃப் a என்ன ஆகும்? 67.9. இது எப்படி மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு நீங்க ஒரு டைம் வேல்யூ கொடுக்குறீங்க. ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா அதே வேரியபிளுக்கு நீங்க இன்னொரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா இங்க என்ன நடக்குதுன்னா ஓவர் ரைட் ஆயிடுது. எப்படி ஆயிடுச்சு? ஓவர் ரைட் ஆயிடுச்சு. இப்ப அந்த 45 தேடினோம்னாலும் நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு நிமிஷம் கவனிங்க. ஃப்ளோட் ஆஃப் ஏ என்ன ஆயிடுச்சு? சாரி, டைப் ஆஃப் ஏ நம்மளுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? ஃப்ளோட் ஆயிடுச்சு. ஆச்சா? ஏன்னா இது ஒரு டெசிமல். ஸோ ஏதாவது ஒரு வேரியபிளை நீங்க கொடுத்து அசைன் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வேரியபிள் எதுக்காக, ஏன் அண்ட் அது எங்கெல்லாம் யூஸ் ஆக போகுது அப்படின்னு தயவு செஞ்சு ஞாபகத்துல வச்சு நம்ம போடணும். ஏன்னா இன்னொரு இடத்துல அதே வேரியபிளை நம்ம வேற ஏதாவது அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னாகும்? ஓவர் ரைட் ஆயிடும். கிளியருங்களா? எஸ் எஸ். ஸோ இன்டீஜர் அப்படின்னு சொன்ன இன்டீஜருக்கு ஏத்தாப்புல அதை ஒர்க் பண்ணுங்க. ஃப்ளோட் அப்படின்னு சொன்னா அது ஃப்ளோட்க்கு ஏத்தாப்புல ஒர்க் பண்ணுங்க. அதே நேரத்துல ஒரே வேரியபிள் வேற இடத்துல நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ் அந்த இடத்துல என்னவாயிடும்? ஓவர் ரைட் ஆயிடும். ஓகேங்களா? எஸ், ஃபைன். ஸோ நவ் அடுத்த விஷயமா இப்போ இங்க கவனிங்க.
ஒரே லைன்ல எப்படி ஒரு லைன்ல நாம n நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நாம சி சி பிளஸ் பிளஸ்ல பண்ணோம். எப்படி பண்ணினோம் கொஞ்சம் கவனிங்க. int a is equal to 5, அதே மாதிரி b is equal to 6, c is equal to 7 இப்படி நாம கொடுக்கலாம். இது சி பிளஸ் பிளஸ்ல. இப்ப என்ன சொல்றோம், இன்ட் ஏ, இன்ட் பி, இன்ட் சி அப்படின்னு சொல்லி இன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடி ஸ்பெசிஃபை பண்றோம். சரி இல்லப்பா வேற வேற எல்லாமுமே டிஃப்ரெண்டா வருது அப்படியா? ஓகே, இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 5, ஃப்ளோட் பி இஸ் ஈக்குவல் டு 7.5 இப்படி இருக்கு. இப்ப இங்க கவனிங்க, இதுவே சி சி பிளஸ் பிளஸ்ல நாம இது இன்டீஜர் அப்படின்னும் இதை ஃப்ளோட் அப்படின்னும் செப்பரேட்டா நாம டிக்ளேர் பண்ணணும். அண்ட் அதுக்கு நடுவுல நாம இந்த மாதிரியான ஒரு கம்மாவை ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்படி ஒரு லைன்ல நம்மனால மல்டி வேரியபிள்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அதே நம்ம பைத்தானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா, எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியா இங்க கவனிங்க, a is equal to 2 செப்பரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா செமிகோலன் கொடுத்துக்கோங்க, b equal to 7.6. சிம்பிள், அவ்வளோதான், முடிஞ்சு. இங்க இன்டீஜர் கொடுக்க வேண்டாம், ஃப்ளோட்டா கொடுக்க வேண்டாம், வேற எந்த ஒரு ஸ்ட்ரிங்கோ கண்டென்ட்டோ எந்த ஒரு விஷயமும் நாம இங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ என்ன ஆகும்? வாட் இஸ் ஏ? 2. பியோட வேல்யூ என்னது? 7.6. சரியா? ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு, அப்படியே கொஞ்சம் கவனிங்க. ஒரே லைன்ல மல்டி வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு என்ன, ஏ கமா பி கமா சி கமா டி, எத்தனை வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறேன்? எஸ், 4 வேரியபிள். 4மே டிஃப்ரெண்டா இருக்க போகுது. எப்படி? அப்படியே கொஞ்சம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 2, அடுத்தது 4.5, அடுத்தது அஜந்தா, இட் இஸ் அ ஸ்ட்ரிங், அண்ட் அடுத்தது வந்து ஒரு 8. இப்போ ஒரு லைன்ல ஏக்கு 2வும் பிக்கு 4.5வும் சிக்கு அஜந்தாவும் டிக்கு 8 அப்படிங்கிற வேல்யூவை என்ன பண்றேன் ஜஸ்ட் இன் ஒன் சிங்கிள் லைன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, லெட் ஐ ஹாவ் வாட் இஸ் த பிரிண்ட் ஆஃப் ஏ? 2. அப்படியே கொஞ்சம் பாருங்க, print of b, print of c, print of d. என்ன வரும்? print of b 7.5, print of c d கூப்பிடுறேன், அது 8. ஆனா நம்ம என்ன பண்ணோம், ஒரு லைன்ல இந்த மாதிரியான மல்டி பண்ணியிருக்கோம். ஸோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எப்பயுமே ஒரு வேரியபிள்ஸை நீங்க ஸ்பெசிஃபை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு உரிய வேல்யூஸை கரெக்டா கொடுக்கணும். அண்ட் இங்க இன்னொன்னு பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல நான் 4 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கேன், அப்போ இந்த இடத்துல எனக்கு 4 வேல்யூஸ் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்படி நீங்க கொடுக்க கூடாது. ஏ கமா பி கமா சி, 1 செகண்ட், ஏ கமா பி கமா சி இப்படி இருக்கு. நான் இதுக்கு 4 கமா 5 கமா 6 கமா 7. இப்ப பாருங்க என்னாச்சு, இந்த இடத்துல 3 வேரியபிள் இருக்கு, ஆனா வேல்யூ எத்தனை வேல்யூ? 4 வேல்யூ. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான விஷயம் வரக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல 3 வேரியபிள் தான்ப்பா, 3 தான் கொடுக்கணும், நீங்க ரொம்ப அதிகமா கொடுத்துட்டீங்க. அண்ட் அதே மாதிரி இன் சச் a கேஸ் ஏ கமா பி கமா சி அப்படின்னு 3 வேரியபிள் இங்க கொடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு 3 கொடுங்க. இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் கம்மியா கொடுத்தீங்க அப்படின்னா அங்கேயும் நம்மளுக்கு நாட் எனஃப், எக்ஸ்பெக்டட் 3, ஆனா நீங்க 2 தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ எஸ் டிஎஸ், எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்ம ஒரு வேரியபிளை கொடுக்குறோம் அப்படிங்கும்போது என்ன மாதிரி விஷயத்துல டிக்ளேர் பண்ணலாம். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வேரியபிளை ஒரு டைம் தான் நம்ம யூஸ் பண்ணி கொடுக்கணும். அதே வேரியபிளை திருப்பியும் இன்னொரு இதுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா என்னாகும்? ஓவர் ரைட் ஆயிடும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு லைன்லயே மோர் தென் அ வேரியபிள்ஸை நீங்க செப்பரேட்டா டிக்ளேர் பண்ணலாம். ஆனா செப்பரேட்டா பண்றீங்கன்னா நடுவுல செமிகோலன் கொடுக்கணும். இல்லப்பா ஒட்டுமொத்தமா, எஸ் அப்படியே ஒட்டுமொத்தமாவும் கொடுக்கலாம். ஆனா இந்த இடத்துல எல்லாத்தையுமே செப்பரேட்டாவும், இந்த இடத்துல வேல்யூஸ் எல்லாமும் செப்பரேட்டாவும் நீங்க கொடுக்கலாம். ஸோ அப்படி நீங்க டிக்ளேர் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் இந்த வேல்யூக்கு இந்த வேரியபிளுக்கு இந்த வேல்யூ, இந்த வேரியபிளுக்கு இந்த வேல்யூ அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியா டிக்ளேர் ஆகும்.
அண்ட் அது என்ன டைப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்த மாதிரியான விஷயம் C++ ஆர் ஜாவால வராது. ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எஸ் அஃப்கோர்ஸ் சேஞ்சிங் த வேல்யூ ஆஃப் வேரியபிள் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் நீங்க ஓவர் ரைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆயிடும்? சாரி, திருப்பியும் அதே வேரியபிளை நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஓவர் ரைட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஓவர் ரைட் ஆகிற சமயத்துல நம்மளுக்கு இந்த பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவே இல்லை. அது என்ன கான்ஸ்டன்ட்? எஸ், இந்த எக்ஸாக்ட் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா லாஸ்டா ஒரே ஒரு குட்டி டாபிக் மட்டும் பார்த்துடலாம். சி, இந்த இடத்துல C++ ஆர் ஜாவால நீங்க இந்த மெயின் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அந்த மெயின் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அதாவது இன்க்ளூட் ஹேஷ் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு ஹெட்டர் ஃபைல் நீங்க கொடுப்பீங்க. and இது வந்து மெயின் ப்ரோக்ராம். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸை நாம டிஃபைன் பண்ணுவோம். அப்படி நம்ம டிஃபைன் பண்ணும்போது ஒரு சில டைப் டெஃப் அப்படின்னோ இல்ல இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு மேக்ரோஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து MAX அப்படின்னு ஒரு கேபிட்டல்ல கொடுத்து 100ன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். இங்க நான் இப்படி ஒரு வேல்யூவை நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்குள்ளார எந்த இடத்துலையும் இந்த மேக்ஸோட வேல்யூவை என்னால சேஞ்சே பண்ண முடியாது. எப்படி? இந்த மேக்ஸோட வேல்யூவை என்னால சேஞ்சே பண்ண முடியாது. அப்படி சொல்ற விஷயம் தான். ஒன்று டைப் டெஃபினிஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா மேக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எது? C++ ஜாவால இது நடக்கும். அப்போ இந்த விஷயம் என்ன அப்படின்னா 100 நான் கான்ஸ்டன்டா இங்க வச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நீங்க சேஞ்ச் பண்ணாலும் என்னால சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது. ஆனா பைத்தான்ல இப்ப என்னாச்சு? ஃபர்ஸ்ட் லைன்ல A வந்து 45ன்னு கொடுத்தேன், செகண்ட் லைன்ல A வந்து 7.6ன்னு கொடுத்தோன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆமா தானே? எஸ்ஸா? அப்ப கான்ஸ்டன்ட்னு ஒண்ணு இல்லையாப்பா பைத்தான்லன்னு கேட்டா இல்ல. பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்க ஈஸியா ஓவர் ரைட் பண்ணிக்கிட்டே போகலாம். கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒண்ணும் இல்ல. சரிப்பா, எனக்கு கான்ஸ்டன்ட் இல்ல, ஆனா அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா எஸ், இட்ஸ் தேர். ஓகேங்களா? அதை நாம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் சிங்கிள் திங் கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கரண்ட் ஃபோல்டர்ல நான் ஒரு ஃபைலை இங்க ஓபன் பண்றேன். கவனிச்சுக்கோங்க, நியூல ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்றேன். இங்க கீழே அன்டைட்டில்னு இருக்கா, அதை நான் டபுள் கிளிக் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபைல். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த எக்ஸாக்ட் டேட்டாவை நான் aj.py, அதாவது py அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பைத்தான் ஃபைல். ஓகேங்களா? பைத்தான் ஃபைல்னு மாத்திக்கிட்டேன். இப்போ a is equal to 90 அண்ட் அதே மாதிரி aj is equal to 100 அப்படின்னு சொல்லி 2 வேல்யூ. சரியா? ஸோ இப்போ இது என்ன பண்ணிடுறேன், சேவ் பண்ணிடுறேன்ப்பா. ஓகே, சேவ் ஆல் கொடுத்துட்றேன். சரியா? சேவும் பண்ணியாச்சு. இப்போ இங்க ஹோம்ல பாருங்க, நான் ரெஃப்ரெஷ் கொடுத்தோன்னே எனக்கு ஆயிடுச்சா? இங்க என்ன இருக்கு? aj.pyன்னு இருக்கா லாஸ்டா? எஸ்ஸா? எஸ். ஓகே. இருக்கு ஐயா. எஸ். இப்போ இந்த இடத்துல அந்த AJPY-க்குள்ள என்ன இருக்கு? ஏங்கிறது 90-ஆ இருக்கு, ஏஜேங்கிறது 100-ஆ இருக்கு. ஒரு நிமிஷம் கவனிங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நாம இந்த எக்ஸாக்ட் பேஜ்ல ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்தோமா? என்ன கொடுத்துருக்கோம்? 4-ஆ? இல்ல, 2ன்னு ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஒரு நிமிஷம் அதை பார்த்துறேன். நான் இங்க ஏங்கிறது என்னது? 2ன்னு ஆல்ரெடி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஆனா ஏஜே எங்கேயுமே நம்ம கொடுக்கல. இட்ஸ் நாட் டிஃபைன்ட். சரியா? ஆனா என்ன பண்ணியிருக்கோம், செப்பரேட்டா ஒரு ஃபைல் எழுதி நாம இங்க அதை கால் பண்ண போறோம். கவனிங்க, இந்த ஃபைல் பேர் என்ன? aj.py. ஆமாவா? சரி, இப்போ இந்த எஸ். aj.py-க்குள்ளார 2 வேரியபிள் இருக்கு. ஏங்கிறது ஒரு வேரியபிள், ஏஜேன்னு ஒரு வேரியபிள். அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இப்போ இம்போர்ட், எப்படி இம்போர்ட் ஏஜே. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இந்த ஏஜேக்குள்ளார 2 விஷயம் இருக்கு. என்னென்ன இருக்கு? என்னென்ன இருக்கு? ஏன்னு ஒன்று இருக்கு, ஏஜேன்னு ஒன்று இருக்கு. எட்டி பார்த்துடலாமா? எஸ். இங்க கவனிங்க, இந்த இடத்துல டாட் கொடுத்து ஒரு டேபை கொடுக்குறேன். கவனிங்க, ஏக்கு அப்புறமாவும் ஏஜே ரெண்டுமே இருக்கா? இது ஏ, இது ஏஜே. அண்ட் அப்படியே கொஞ்சம் கவனிங்க, ஏஜேவோட வேல்யூ என்னது? 100. அதே ஏஜேல இருக்கிற ஏவோட வேல்யூ என்னது? என்ன?
ஏஜேக்குள்ள இருக்கிற ஏவோட வேல்யூ என்னது? 90. ஆமாவா? 90 90 ஓகே. ஆனா இங்க ஏன்னு ஒண்ணு இருக்கு. என்னது? வெளியே ஏஜே இல்ல. ஏஜே இல்லாம ஏ என்ன வேல்யூ? அவுட் ஆஃப் த ப்ரோக்ராம் 2. இது கிளியரா? கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுருக்கேன். இது தெளிவாக பார்ப்போம். யாருக்கு என்ன டவுட் இருக்குன்னு டவுட்டை கிரியேட் பண்ணி விட்டுருக்கேன். யோசிச்சு சொல்லுங்க. ஓகே. அப்படியே எதுக்கு கொஞ்சம் வச்சுட்டு கவனிங்க. இல்லையே எஸ், நான் இந்த இடத்துல ஏ இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தேன். ஆமாவா? அப்ப ஏவோட வேல்யூ என்னது? 2. சரி, இப்போ 2 ஏஜேன்னு ஒரு பேஜை எடுத்துக்கிட்டேன். ஏஜே டாட் பிஒய் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். இதுல 2 விஷயம் சொன்னேன். என்னது? ஏ இஸ் ஈக்குவல் டு 90பா, ஏஜே இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லி 2 வேல்யூவை கொடுத்தேன். இப்போ என்ன பண்ண? இந்த ஏஜேவை இங்க கொண்டு வந்தேன். அது எப்படி கொண்டு வந்தேன்? இம்போர்ட் ஏஜே. ஏதாவது ஒரு பைத்தான் ஃபைலை தாராளமா இந்த இடத்துல நீங்க இன்க்ளூட் பண்ணலாம். ஆனா பை யூசிங் இம்போர்ட். ஒன்று. ரெண்டாவது, இந்த இம்போர்ட் பண்றதுக்கு ஒன்று பைத்தான் ஃபைலா இருக்கணும், இல்லைன்னா ஜூபிட்டர் நோட்புக்கா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இம்போர்ட் பண்ண முடியும். அண்ட் ரெண்டாவது விஷயம், இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க, ஏஜேன்னு இருக்கிற இந்த பைத்தான் ஃபைல்ல 2 வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கால் பண்ணணும்னா இந்த ஏஜேக்குள்ள போய் தான் நான் இதை ஏவை கால் பண்ணணும். அப்படி ஏஜேக்குள்ள போய் ஏவை கால் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ வரும்? என்ன வேல்யூ வரும் சொல்லுங்க? 90. எஸ், எக்ஸாக்ட்லி ஜோ, 90. அதே ஏஜேக்குள்ள இருக்கிற ஏஜேவோட வேல்யூ என்னது? 100. கிளியரா? ஈவன் இப்போ நான் இந்த இடத்துல ஏவோட வேல்யூவை நான் ஓவர் ரைட் பண்றேன். என்னன்னு ஓவர் ரைட் பண்ண போறேன்? ஏ இஸ் ஈக்குவல் டு தேவி அப்படின்னு ஓவர் ரைட் பண்றேன். எஸ், ஏ வந்து எனக்கு தேவி ஆகும். ஆனா அதே சேம் ஏஜேக்குள்ள இருக்கிற ஏ என்னால சேஞ்ச் பண்ண முடியாது. கிளியரா? ஸோ இதுக்கு பேரு தான் கான்ஸ்டன்ட். அண்ட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் இல்லை. ஓகே, ஸோ இப்படி இருந்துக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அஃப்கோர்ஸ் நார்மலா ஏதாவது ஒரு வேரியபிளை கொடுத்து நீங்க ஓவர் ரைட் பண்ணணும்னு நினைச்சா தாராளமா பண்ணிடலாம். ஆனா பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட்டா ஒரு ஃபைலை எழுதிட்டு அதை நீங்க இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் வாட். கிளியருங்களா? எஸ் எஸ் எஸ். எஸ் மேம். ஓகே, சரி, இன்னைக்கு நாம இங்கோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, so if I am right, a is equal to 2 is becoming a is equal to தேவி. ஆமா, ஆயிடுச்சு. a வந்து 2 இருந்த விஷயம் எனக்கு a வந்து தேவின்னு ஆயிடுச்சு. ஆனா ஏஜேக்குள்ள இருக்கிற a ஏதாவது ஜோ ஏதாவது பண்ண முடியுமா ஜோ? முடியாது. ஏன்னா ஏஜே அது செப்பரேட்டா ஒரு செப்பரேட் ஃபைல்ல இருக்கு. எக்ஸாக்ட்லி, அவ்வளவுதான் விஷயம். சரி, இப்ப சொல்லுங்க, யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? Do anyone have any doubts? Any doubts? Any notes? எனக்கு புரியல மேடம். என்ன புரியல சொல்லுங்க, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். அந்த லாஸ்ட் இது வந்து அந்த ஏஜை. ஓகே, ஏஜ் அதாவது சரி, இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாக்ட் ஒரு விஷயம் கொண்டு வரேன். ஃபைன். இப்போ ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். ஃபைல் பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட். ஓகே, ஃபைல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேர் வைக்கிறேன். என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜன் டாட் ஓகே பைத்தான் ஒரு ஃபைல். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா ஹென்றி? இட்ஸ் ஓகே. ஓகே, இப்போ இதுக்குள்ளார நான் ஒரு 2 வேல்யூவை கொடுக்க போறேன். என்ன? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பையோட வேல்யூ. வாட் இஸ் இட்? பையோட வேல்யூ 3.14. ஆமாவா? நான் எனக்கு Yeah. இஷ்டமா தான் கொடுப்பேன். என்ன? 100 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொன்னு பாருங்க, மேக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 67 அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? இப்போ என்ன பண்ணிட்டேன்? இதை நாம சேவ் பண்ணிட்டேன். சரியா? ஓகே,
இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்? இம்போர்ட், இந்த ஃபைல் பேர் என்னது? அஜன். ஓகேவா? இம்போர்ட் So, அர்ஜுன் ஆமா, அந்த எக்ஸாக்ட் AJAN இது பைத்தான் ஃபைல் எடுத்துக்கிட்டேன். ஒரே நிமிஷம் கவனிங்க. அஜன்குள்ளார இப்போ எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு? 2. ஒன்னு PI, இன்னொன்னு மேக்ஸ். அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். அஜனுக்கு மேக்ஸ் நான் டாட் கொடுத்து டேப் கொடுக்குறேன். என்ன இருக்கு? இந்த PI அப்படிங்கிறது என்னோட பாத். ஓகேவா? இந்த PI அப்படிங்கிறது என்னோட பாத். அண்ட் இந்த மேக்ஸும் PI இருக்குல்ல, அது என்னது? அது என்னது? ஹென்றி சொல்லுங்க. இது எங்கிருந்து வந்துச்சு? எங்கிருந்து நீங்க வந்துச்சு? ஆட் பண்ணீங்களா அங்க இருந்து? இந்த இடத்துல இந்த கான்ஸ்டன்ட் இங்க இருந்து எனக்கு வந்துச்சு. அதாவது நார்மலா இங்க இருக்கிற விஷயத்த A வந்து 2-ஆ இருந்துச்சு, திருப்பியும் நான் ஓவர் ரைட் பண்ணலாம் A வந்து தேவியாவும், இல்ல திருப்பியும் நான் ஓவர் ரைட் பண்ணலாம் A-வை வந்து 75 மாதிரி எப்படி வேணாலும் நான் ஓவர் ரைட் போகலாம். ஆனா இந்த மாதிரி செப்பரேட்டா நான் ஒரு ஃபைல் எழுதிட்டு அதை நான் இங்க இம்போர்ட் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் கான்ஸ்டன்ட். அஃப்கோர்ஸ் பைத்தானை இம்போர்ட் பொறுத்த பண்ணி வரைக்கும் எங்கேயுமே கான்ஸ்டன்ட் கிடையாது. உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொடுங்க, அவ்வளவுதான் விஷயம். கிளியரா? எஸ் எஸ் எஸ், ஓகே அவ்வளவுதான் விஷயம். எஸ் எஸ் ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஒன் செகண்ட். ஸோ பைத்தானோட ஈஸினஸ் நாம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரெண்டாவது விஷயம் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொன்ன விஷயம். அண்ட் மூணாவது விஷயம், அஃப்கோர்ஸ் நாம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நாம் அதை பிரிண்ட் பண்ணினோம். அண்ட் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு இருக்கிற வேரியபிள், கிளாஸ் அண்ட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்கணும்? ஸ்மால் A to Z, கேபிட்டல் A to Z, 0 to 9 அப்படிங்கிற டிஜிட் இருக்கலாம் அண்ட் அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். ஆனா 0 to 9 ஸ்டார்டிங்ல வரக்கூடாது, சிம்பல்ஸ் உள்ள வரவே கூடாது, அண்ட் ஸ்பேஸ் கண்டிப்பா இன்க்ளூட் ஆயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ்ல பார்த்தோம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி வேரியபிள்ஸ் எல்லாம் நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை பார்த்தோம், மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். அண்ட் எஸ், ரொம்ப முக்கியமாக இண்டென்டேஷன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். ஓகேங்களா? எஸ் எஸ். அண்ட் இப்போ நாம வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறதுல இப்போ நாம முடிச்சிருக்கோம். ஸோ நாளைக்கு வேற ஒரு டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் கைண்ட்லி ஜஸ்ட் 2 o'clock அப்படிங்கிறது நம்மளோட செஷன். ஸோ மேக்ஸிமம் 155 அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நான் லிங்க்கை ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? 155 ஆர் 157 நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இந்த டைமிங் எல்லாருக்குமே ஓகேவா இருக்குங்களா? எஸ் இட்ஸ் இட்ஸ். ஸோ ஓகே எல்லாருக்குமே ஓகேவா? எஸ் மேம். எஸ் எஸ் ஓகே மேம் எஸ். ஓகே 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 ஃபைன். ஸோ எஸ், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 hours, அதாவது எக்ஸாக்டாக 2 hours அப்படின்னு போகல, ஒரு 1.5 hourலேருந்து 145 minutes வரைக்கும்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 40 hours அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம எடுத்துக்க போகிறோம். டன். ஸோ ஹோப் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, எஸ், ஒர்க் பண்ணி பார்த்தா தான், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாத்தையுமே வரும். ஸோ டவுட்ஸ் வருது அப்படின்னா கைண்ட்லி எஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் அப்ரிஷியேட்டட். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான யூஸ் பண்ணணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே வராது. ஸோ தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த கோடிங் எல்லாத்தையுமே உங்களோட சைடில் வச்சுக்கோங்க. உங்களோட டெக்ஸ்ட்லையோ இல்லை உங்களோட லேப்லையோ தயவு செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ எனி டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு, எப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டவுட் வருதுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, குரூப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்ன என்ன சேஞ்ச் பண்ணணும், இல்லை கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத நான் ஸ்பெசிஃபை பண்ணுவேன். ஆர் அஃப்கோர்ஸ் இல்லை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணணும் அப்படின்னா நாம கிளாஸில் செஷன்ஸில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகேவா? ஓகே மேம் ப்ளீஸ் சொல்லுங்க. எஸ் மேம் எஸ். ப்ராக்டிஸ் பண்ண ஏதாச்சும் உங்க லிங்க் இருக்கு ஏதாச்சும்?
ஓகே, நான் என்னோட GitHub இருக்கு. நான் அந்த GitHub உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம். சரி ஓகே ஓகே, என்னோட GitHub லிங்க் இருக்கு. ஐ ஜஸ்ட் ஷேர் யூ. எஸ், சேட் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே தேங்க்ஸ். ஓகே, ஸோ எஸ், அந்த GitHubல தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. எனி டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நாம ஃபுல் ஃப்ளெஜ்டா நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே தேங்க்ஸ் மதன். எஸ், தேங்க்யூ டியர்ஸ். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே தேங்க்யூ பாய். தேங்க்யூ. Bye. Bye. Yeah. Yes, thank you.